நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ദൈവത്തോടും ദൈവവചനത്തോടുമുള്ള സ്നേഹനിമിത്തം വന്നുചേർന്ന എല്ലാവർക്കും യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വളരെ സ്നേഹത്തോടെ വിനയത്തോടെ വന്ദനവും സ്വാഗതവും അറിയിക്കുന്നു. இந்த பகல் பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய திருவார்த்தைகளின் மேலும் மிகுந்த அன்பும் மதிப்பும் மரியாதையும் கொண்டு இவ்விதமாய் இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ராஜபாளையம் சபையிலே விசேஷால் கூட்டத்தில் வரும்பொழுது பிரத்யேக சந்தோஷம். ராஜபாளையம் சபையிலே நடக்கிற இந்த விசேஷித்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வரும்பொழுதெல்லாம் மிகவும் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். കഴിഞ്ഞ രാത്രിയെ ഓർപ്പിച്ചപോലെ ഞാൻ അധികം പ്രാവശ്യം വന്നിട്ടുള്ളത് ഇവിടെ. கடந்த இரவிலே நான் சொன்னது போல அதிகமான முறை தவணை இங்கேதான் வந்திருக்கிறேன். ഏകദേശം 25 വർഷമായി ഞാൻ രാജപാളയ സഭയിലെ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. சுமார் 25 ஆண்டுகளாக இந்த ராஜபாளையம் சபையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய முகங்கள் எல்லாம் என் மனதிலே இருக்கிறது. நான் இடையிடையே உங்களையும் நினைத்து ஜெபிப்பேன். அவ்விதமான சூழ்நிலையிலே இங்கே வரவும் நேரடியாக உங்களை பார்ப்பதற்கும் கிடைத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரையும் நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு குறிப்பாக நம்முடைய தம்பி சாமியை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அவருடைய பெற்றோர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அதை கேள்விப்பட்டு நானும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவ்விதமாய் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்களுக்கு தேவன் ஒரு மகனை தந்தார். அந்த குழந்தையை கையில எடுத்து தோத்தரித்து பெயர் சூட்டும்படியான ஒரு தருணம் எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு அவன் ஒரு வேலை செய்கிற நல்ல ஒரு வாலிபனாக பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பிரத்யேகமான நிலைமையில இந்த விஷயத்தை சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்கள் எல்லாவரையும் குறித்து எனக்கு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 1 மணி நேரத்தோடு முடிவடைவதில்லை. சாதாரணமாக நம்முடைய செய்தி எல்லாம் 1 மணி நேரம் தான். இன்றைக்கு 12 மணி வரையிலும் நமக்கு இந்த செய்தி தொடரும். இது முன்னதாக உங்களுக்கு சொல்வதனுடைய காரணம், நேரம் ஆகும்போது 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு இன்னும் நிறுத்தலையே என்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதிலே ஓடும். ஆகவே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தேவ சன்னிதானத்திலே அமர்ந்திருப்போம். நாம இந்த நாட்களிலே சிந்திக்க விரும்புவது இயேசு கிறிஸ்துவினுடைய 3 நியாயாசனங்களை குறித்து தான். கடந்த இரவிலே அதனுடைய முகவரியாக சில காரியங்களை சொன்னோம். கடந்த இரவிலே வந்தவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்பது இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். நேற்றைக்கு நம்ம என்ன சொன்னோங்கிறத நினைவுபடுத்தும்படியா. முதலாவது நியாயாசனத்தினுடைய பெயர் என்ன? நீதியின் நியாயாசனம். அந்த நீதியின் நியாயாசனம் எப்பொழுது வைக்கப்படுகிறது?
கர்த்தர் மத்தியாகாசத்துல வந்து நம்மளை சேர்த்தாரோட. ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வந்து நம்மை அவரோடு சேர்க்கிற அந்த சந்தர்ப்பத்திலே ആരാണ് ന്യായാസനത്തിൽ ഇരിക്കുന്നത്? அந்த நியாயாசனத்திலே வீற்றிருப்பவர் யார்? യേശു ക്രിസ്തുവാണ്. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ചുറ്റാതെ നിൽക്കുന്നതാണ് அவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், சுற்றிலும் இருக்கிறவர்கள் யாரு? നമ്മളാണ്. நாம் எல்லாரும். ഓരോരുത്തരെയാണോ എല്ലാരെയും കൂടെയാണോ ഈ ന്യായാസനത്തിന് മുമ്പിൽ നിർത്തുന്നത്? அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்துவாரா அல்லது தனித்தனியாக நிறுத்தி அழைப்பாரா? தனித்தனியா ഓരോരുത്തരെയായി നിർത്തും. ஒவ்வொருத்தரையும் நிறுத்துவார். എന്നിട്ട് ഓരോരുത്തരോടും കണക്ക് ചോദിക്കും. அது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரோடும் கணக்கு கேட்பார். എങ്ങനെയാ നിർത്തുന്നത് എന്ന് നമ്മൾ കണ്ടു. எப்படி அவர் தமக்குன்பாக நம்மை நிறுத்துவார் என்பதை கண்டோம். முழங்காலின் மேல் நிறுத்துவார். അഗ്നി ജ്വാലയ്ക്ക് ഒത്ത കണ്ണുള്ളവൻ നമ്മളോട് കണക്ക് ചോദിക്കും. அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்களை உடையவர் தான் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். അവിടെ വിശ്വാസികൾ അഥവാ ദൈവസഭ മാത്രമേ ഉള്ളൂ. அங்கே விசுவாசிகள் அல்லாவிட்டால் தேவ சபை மாத்திரமே நிற்கிறது. അതിനുശേഷം എത്ര വർഷം കഴിഞ്ഞാണ് അടുത്ത ന്യായാസനം? அதுக்கு பிற்பாடு எத்தனை ஆண்டுகளுக்கு பின் அடுத்த நியாய தீர்ப்பு? 7 വർഷം. 7 ஆண்டுகளுக்கு பின். 7 വർഷങ്ങൾക്ക് ശേഷം വെക്കുന്ന ന്യായാസനത്തിന്റെ പേരെന്താണ്? அந்த 7 ஆண்டுகளுக்கு பின் வைக்கப்படுகிற அந்த நியாயாசனத்தினுடைய பேர் என்ன? മഹിമയിൽ ന്യായാസനം. மகிமையின் சிங்காசனம். അത് എവിടെയാ വെക്കുന്നത്? ഇന്നലെ ഞാൻ പറഞ്ഞില്ല. அது நேற்றைய தினத்தை எங்கே வைக்கப்படுகிறது என்று சொல்லவில்லை. ഇന്നലെ പറഞ്ഞായിരുന്നോ? நேற்றைக்கு சொன்னோமா? இல்ல. யோவேல் 3:12. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலுள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருக்கிறேன். இது யோசபாத்தின் பள்ளத்தாக்கு. கொஞ்சம் പറഞ്ഞല്ലേ? யெகோஷாபாத் தாழ்வரையில வைக்க. யோசபாத்தின் பள்ளத்தாக்கு அங்கேதான் வைக்கப்படுகிறது. விஷயம் படிக்கும்போது நான் அதை குறித்து கூடவே പറയാം. அந்த விஷயத்தை படிக்கும் பொழுது அதை பற்றி அதிகமாக விவரமாய் சொல்லுகிறேன். ന്യായാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് ആരാണ്? ആരൊക്കെ? அந்த நியாயாசனத்திலே வீற்றிருப்பவர் யார்? யாரெல்லாம் வீட்டிற்கு முன்னால் இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க? ന്യായാസനത്തിൽ ന്യായാധിപതിയായി, அந்த நியாயாசனத்திலே அல்லது சிங்காசனத்திலே நியாயாதிபதியாக, அந்த மகிமையின் சிங்காசனத்திலே நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறவர் யார்? அவரோடு கூட இருக்கிறவங்க யார்? കർത്തർ. യേശു കർത്താവ് ഇരിക്കും. യേശു കർത്താവിനോട് കൂടെ നമ്മളെല്ലാവരും. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகிமையின் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார். நாம் எல்லாரும் அவரோடு கூட இருப்போம். ജഡ്ജിംഗ് പാനലിൽ നമ്മളിവിടെയാണ് ഇരിക്കുന്നത്. அந்த நியாய சங்கத்திலே அந்த அந்த பெஞ்சில நாம் எல்லாரும் இருப்போம். നമ്മൾ പ്രത്യേകിച്ച് അവിടെ ന്യായവിധി ഒന്നും നടത്തണ്ട. நாம பிரத்யேகமாக நியாய தீர்ப்பு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. നമുക്ക് അതിനുള്ള അറിവും കഴിവും ഒന്നും ഇല്ല. நமக்கு அதுக்கான அறிவும் திறமையும் எல்லாம் இல்ல. പക്ഷെ നമ്മുടെ മണവാളനോട് ചേർന്ന് ഇരിക്കുക എന്നുള്ളത് നമ്മുടെ ഭാഗ്യം. ஆனால் நம்முடைய மணவாளனோடு கூட நாம் சேர்ந்து இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். നമ്മുടെ மணவாளனாയ കർത്താവ് സർവജ്ഞാനിയാണ്. താൻ ന്യായവിധിയൊക്കെ നടത്തുന്നത്. நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் மாத்திரமே நியாயம் தீர்ப்பு செய்கிறவர். அவரோடு சேர்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு பங்காளித்தம் ലഭിക്കുക. அவரோடு சேர்ந்து நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பங்கு கிடைக்கிறது. അത് നിങ്ങൾക്ക് അറിയാമോ എന്ന് ചോദിക്കുന്നത്. ഈ 7 വർഷം ഭൂമിയിൽ എന്താ നടക്കുന്നത്? இந்த 7 ஆண்டுகள் இந்த பூமியிலே என்ன நடக்கிறது? മഹാപീഡനകാലം, മഹോപദ്രവകാലമാണ്. மகா உபத்திரவ காலம். അത് എതിർ ക്രിസ്തുവാണ് അന്നത്തെ ഭരണാധികാരി. அன்றைக்கு அந்தி கிறிஸ்து அல்லாவிட்டால் எதிர் கிறிஸ்து தான் அன்றைக்கு ஆட்சியிலே இருப்பார். രണ്ടാമത്തേത് തേജസ്സിന്റെ സിംഹാസനം. அப்ப 2வது நியாயாசனம் என்பது மகிமையின் சிங்காசனம். അതിനുശേഷം ഒരു ന്യായാസനം. அதுக்கு பிற்பாடு ஒரு நியாயாசனம் இருக்குது. അത് അന്ത്യ ന്യായാസനം. அதுதான் கடைசி சிங்காசனம். അത് കഴിഞ്ഞൊരു ന്യായാസനം ഇല്ല. அதுக்கு பிற்பாடு ஒரு நியாய தீர்ப்பு இல்லை. അതിന്റെ പേരെന്താ?
அந்த நியாயாசனத்துக்கு பேர் என்ன? வெள்ள சிங்காசனம். வெள்ளை சிங்காசனம். எத்தனை வருஷம் കഴിഞ്ഞ? அது இந்த மகிமையின் சிங்காசனத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து? 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகளுக்கு பின். ഈ 1000 വർഷം ഭൂമിയെ ഭരിക്കുന്നത് ആരാ? இந்த 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர் யார்? നേരടിയായി ആഴ്ച ചെയ്തത്. நேரடியாய் ஆட்சி செய்தல் யாரது? കർത്താവായ യേശു ക്രിസ്തു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. കൂടെ ആരൊക്കെ ഉണ്ട്? அவர் கூட ஆட்சியிலே அதிகாரத்திலே யாரெல்லாம் இருப்பாங்க? நம்ம எல்லாம். നമ്മൾ ആരെ ഭരണം ചെയ്യും? நாம் யாரை ஆட்சி செய்வோம்? நாம யாரை ஆட்சி செய்வோம்? நாம ஆட்சி செய்வோம். யாரை ஆட்சி செய்ய போறோம்? யோவேல் வாய்ச்சப்போ അവിടെ ഉണ്ടല്ലോ. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அந்த 3:12 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலுமுள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் கேட்டேன். ആരെ ന്യായം വിധിക്കുന്നത്? அங்க சுற்றிலும் உள்ள ஜாதிகள். சுற்றிலும் உள்ள ஜாதிகள். ജാതികൾ എന്ന് പറഞ്ഞാൽ ആരാ? ஜாதிகள் என்று சொன்னால் யாரு? ആരാണ് ജാതികൾ? ஆமா, യഹൂദന്മാരല്ലാത്തവരെയാണ് ജാതികൾ എന്ന് പറയുന്നത്. யூதர் அல்லாதவர்களைத்தான் ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എന്നാൽ കൃപായുഗത്തിൽ ജാതികൾ യഹൂദർ എന്ന് പറയുന്നതിന് വ്യത്യാസമുണ്ട്, അർത്ഥത്തിൽ വ്യത്യാസമുണ്ട്. ஆனால் கிருபையின் காலகட்டத்திலே ஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் அதனுடைய அர்த்தத்திலே வித்தியாசம் இருக்கிறது. அது கிருபாயுகத்தில் மாத்திரமுள்ள ஒரு பாக்கியம். அது கிருபையின் காலகட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான். கிருபாயுகத்தில் ரட்சிக்கப்பட்டவரெல்லாம் ஆத்மீய அர்த்தத்தில் ஜூதர். இங்கே கிருபையின் காலகட்டத்திலே ரட்சிக்கப்பட்டவர் அனைவரும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாம் யூதர்கள் தான். ரட்சிக்கப்படாதவரெல்லாம் ஜாதிகள். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் புறஜாதிகள், ஜாதிகள். அது அந்த கிருபையின் காலகட்டத்திற்கு மாத்திரமே உள்ள ஒரு சிறப்பு. சேஷம் காலகட்டங்களில் எல்லாம் யகூத குடும்பத்தில் ஜனிச்சவர் யகூத குடும்பத்தில் ஜனிக்காதவர் ஜாதிகள். மீதமுள்ள எல்லா காலங்களிலும் யூதர்கள் குடும்பத்திலே பிறந்தவர்கள் யூதர்கள் என்றும் அல்லாதவர்கள் எல்லாரும் ஜாதிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே லேவி கோத்திரத்தில் ஒரு ஆள் ஜெயிச்சால், லேவி கோத்திரத்திலே ஒருவர் பிறந்தால் அவர் ஜாதியானோ யகூதனை? அவர் ஜாதியா இருக்கிறாரா யூதனா இருக்கிறாரா? சொல்லுங்க. இன்னைக்கு லேவி கோத்திரத்தில் യഹൂദ ജാതിയിലെ ലേവി ഗോത്രത്തിൽ ഒരാൾ പിറന്നാൽ അവർ യഹൂദനാണോ ജാതിയാണ്? இந்த காலகட்டத்திலே யூதா ஜாதியிலே லேவி கோத்திரத்திலே ஒருவர் பிறந்தால் அவர் யூதராயிருக்கிறாரா ஜாதியாயிருக்கிறாரா? கொலோசியர் 3:3 வாசிங்க. கொலோசியர் 3:3 வாசிங்கள். கொலோசேயர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சரி, தவறுக்கு மன்னிக்கவும். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்தசேதனம் உள்ளவர்கள். நாமே விருத்தசேதனம். அதுக்கு அர்த்தம் என்ன? யூதர்கள். யூதர். ஆரா யூதர்? அப்ப இன்றைக்கு யார் யூதர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார். நாம் தான் இன்றைக்கு விருத்தசேதனம் உடையவர்கள் யூதர்கள். அப்போ அப்படியானால் இந்த காலகட்டத்திலே லேவி கோத்திரத்திலே பிறக்கிற ஒருவன் அவன் யூதனா இருக்கிறானா பிரஜாதியா இருக்கிறானா?
ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது பிறந்தான் பிறக்கும் போது பிறக்கும் பொழுதே அவன் யூதன் தான். இல்ல அவன் രക്ഷിക്കപ്പെടും വരേക്കും ജാതി தான் ரட்சிக்கப்படும் வரையிலும். അപ്പൊ ലേവി ഗോത്രത്തിൽ ഇങ്ങനെ ജനിച്ചാലും അവൻ ജാതിയാണ്. ഇന്നത്തെ പ്രത്യേകത இந்த கிருபையின் காலகட்டத்திலே அந்த அந்த லேவி கோத்திரத்தை பிறந்தாலும் அவன் ரட்சிக்கப்படாத வரையிலும் அவன் ஜாதியை சேர்ந்தவன் தான், புறஜாதி. புரிஞ்சிருச்சா? கிருபாயுகத்தில் மாத்திரமே உண்டு. அது கிருபையின் காலகட்டத்திலே மாத்திரமே இருக்கிறது. கிருபாயுகம் കഴിഞ്ഞാണ് മഹോപദ്രവ കാലം. இந்த கிருபையின் காலகட்டத்துக்கு பிற்பாடுதான் மகா உபத்திரவ காலம். மகோபദ്രവ കാലത്തെ യൂതനായി ജനിക്കുന്നവരല്ല, യൂത കുടുംബങ്ങളിൽ ജനിക്കുന്നവരല്ല ഉപദ്രവമാണെന്ന് ജാതികൾ. அந்த மகா உபத்திரவ காலத்திலே யூதர் குலத்திலே பிறந்த எல்லாரும் யூதர்கள் தான், அல்லாதவர்கள் எல்லாரும் புறஜாதிகள் தான். അതിനുശേഷം 1000 ആണ്ട് വാഴ്ച. அதுக்கு பிற்பாடு 1000 ஆண்டு ஆட்சி. 1000 ആണ്ട് വാഴ്ചയിൽ യൂത കുടുംബത്തിൽ ജനിക്കുന്നവരല്ല, യൂതരല്ലാത്തവരല്ല ജാതികൾ. அந்த 1000 ஆண்டு ஆட்சியிலும் யூதர் குலத்திலே பிறந்த எல்லாரும் யூதர்கள் தான், அல்லாதவர்கள் எல்லாரும் புறஜாதிகள் தான். நம்மளுக்கு கிருபாயுகத்தில் ஜீவிക്കുന്ന നമ്മൾ എത്ര ഭാഗ്യമുള്ളവരാണ്. அப்படியானால் இந்த கிருபையின் காலகட்டத்திலே வாழ்கிற நாம் எத்தனை அதிகமான பாக்கியவான்கள். നമ്മൾ വാസ്തവത്തിൽ ജാതികളെന്ന് വിളിക്കപ്പെടേണ്ടവരാണ്. நாம் உண்மையிலேயே புறஜாதிகள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டியவர்கள். രക്ഷിക്കപ്പെട്ടത് നാം എല്ലാം ഇപ്പോൾ ദൈവത്തിന്റെ തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട കൂട്ടമായ യഹൂദൻ എന്ന് വിളിക്കത്തക്കവണ്ണം ഭാഗ്യമുള്ളവർ. ஆக ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாவரும் இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யூதர்களுக்கான மேன்மையை நாமும் பெற்று யூதர்களாக இருக்கிறோம். இப்படி 1000 ஆண்டு ஆட்சிக்கு பிற்பாடு வைக்கப்படுகிறது தான் வெள்ளை சிங்காசனம். வெள்ளை சிங்காசனத்திலே அந்த சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஜட்ஜிங் பேனலில், அந்த நியாய சங்கத்திலே, வெள்ளை சிங்காசனத்தில் நியாயாசனங்களில் வேறு யாருണ്ട്? வெள்ளை சிங்காசனத்திலே அந்த நியாயாசனத்துக்கும் பக்கத்திலே யாரெல்லாம் இருக்கிறாங்க? வெள்ளை சிங்காசனத்திலும் நியாயம் விதிக்க நம்மளும் கூட இருக்கிறது. அந்த வெள்ளை சிங்காசனத்திலே நியாய தீர்ப்பு செய்வதற்கு நாமும் கூட இருக்கிறோம். എന്തുകൊണ്ട് എന്ന് നമ്മൾ കഴിഞ്ഞ ദിവസം ചിന്തിച്ചു. எதற்காக என்று நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். നമ്മൾ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14 അധ്യായത്തിൽ വായിച്ചു, ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങളും ഇരിക്കേണ്ടതിന് നിങ്ങളെ ഞാൻ പിന്നെയും വന്ന് എന്റെ അടുക്കൽ ചേർക്കും. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். അപ്പോൾ കർത്താവ് ഇരിക്കുന്നത് എവിടെയോ, ഏത് സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്നോ അവിടെ നമുക്ക് ഇരിക്കാം. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அதுக்கு பக்கத்திலே நாமும் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. அப்போ மணவாளனுக்கு மணவாட்டி எங்கே இருக்கக்கூடும்? மணவாளனுக்கு பக்கத்திலே, மணவாளனுடைய எந்த பக்கத்திலே மணவாட்டி இருக்கிறார்? வலது பக்கமா இடது பக்கமா? இடதுன்னு அவர் ஒருத்தர் പറയുന്നത്. வலது வலது பக்கம் இருக்கும். வலதோ இடதோ அது பிரச்சனை இல்லை, எப்படியும் பக்கத்துல இருக்கும். സാധാരണയായി കേരളത്തിൽ വിവാഹത്തിനായി കൊണ്ടിരുത്തുന്നത് പെൺകുട്ടിയെ വലത്തുവശത്താണ്. சாதாரணமாக கேரளாவிலே அந்த மணமகனுடைய வலது பக்கத்துல தான் உட்கார வைப்பார். തമിഴ്നാട്ടിൽ ഞാൻ വിചാരിക്കുന്നു വിവാഹം നടക്കുന്നത് വരെ ഇടത്തിരുത്തും, വിവാഹം നടന്നു കഴിഞ്ഞിട്ട് വലത്തിരുത്തും. അങ്ങനെ ഒരു സിസ്റ്റം കണ്ടിട്ടുണ്ട്. தமிழகத்தை பொறுத்தவரையிலே திருமணம் நடக்கும் வரையிலும் இடது பக்கத்திலும், திருமணத்துக்கு பிற்பாடு வலது பக்கத்திலும் உட்கார வைக்கிறார்கள் என்ற ஒரு கலாச்சாரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரெண்டு இருக்கு. எல்லா இடத்திலும் അങ്ങനെ ആയിരിക്കില്ല, അങ്ങനെ കണ്ടിട്ടുണ്ട്. எல்லா இடத்திலும் அப்படி இருக்காது, சில இடத்துல பார்த்திருக்கேன். அப்போ வலதோ இடதோ அது பிரச்சனை இல்லை, கூடவே இருப்போம். അന്ന് അത് മനസ്സിലാക്കാൻ പ്രയാസമായിരിക്കും.
അന്ന് അതുവരെ മരിച്ച് ഉയർത്തെഴുന്നേൽക്കാത്ത സകലരെയും ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ച് നിർത്തി ന്യായം വിധിക്കുന്നു. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் இருப்போம். ஆனால் அந்த நாள் வரையிலும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எழுந்திராத எல்லாவரையும் உயிரோடு எழுப்பி தேவன் நியாயம் தீர்ப்பார். അത് ചിലപ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകത്തില്ല പെട്ടെന്ന്. ஒருவேளை உங்களுக்கு வேகமாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். അപ്പൊ വരെ നമ്മൾ പോവുകയാണെങ്കിൽ അന്നേരം ഞാൻ വിശദീകരിക്കാം. நாம அதுக்குள்ளா போகும் பொழுது அப்பொழுது விரிவாக சொல்லுகிறேன். പഠിച്ച അവിടെ വരെ ചെല്ലെത്തുവാണെങ്കിൽ അന്നേരം പറയാം. நம்ம படித்துக்கொண்டே அங்கே வரைக்கும் போக முடிந்தால் சொல்லுகிறேன். നമ്മൾ പ്രധാനമായിട്ട് ചിന്തിക്കുന്നത് നീതിയുടെ ന്യായാസനം. நாம முக்கியமாக சிந்திக்க வேண்டியது நீதியுள்ள நியாயாசனம். നമ്മൾ കർത്താവിന്റെ മുമ്പിൽ നിന്ന് ന്യായം വിധിക്കപ്പെടുന്ന കാര്യമാണ് ചിന്തിക്കുന്നത്. நாம் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்படக்கூடிய விஷயத்தை தான் நாம் சிந்திக்கிறோம். നീതിയുടെ ന്യായാസനത്തെ പറ്റി പൊതുവായ ഒരു പഠനം എങ്ങനെയാണെന്ന് ഞാനൊന്ന് പറയാം. நீதியுள்ள நியாயாசனத்தை பற்றி பொதுவான ஒரு படிப்பு எப்படிப்பட்டது என்று நான் சொல்லுகிறேன். തീർച്ചയായും നിങ്ങളും ഇവിടെ ഇതിനു മുമ്പ് നീതിയുടെ ന്യായാസനത്തെ പറ്റി പഠിച്ചിട്ടുണ്ടാവും. நீங்களும் ஒருவேளை இதற்கு முன்பாக இந்த நீதியுள்ள நியாயாசனத்தை குறித்து நீங்கள் படித்திருக்க கூடும். കാരണം ധാരാളം ദൈവദാസന്മാർ വന്ന് ശുശ്രൂഷിക്കുന്ന ഒരു സ്ഥലമാണ് രാജപാളയം അസംബ്ലി. காரணம் ராஜபாளையம் சபையிலே ஏராளமான ஊழியர்கள் வந்து ஊழியம் செய்கிறார்கள். നീതിയുടെ ന്യായാസനത്തെ പറ്റി പഠിച്ചത് ആർക്കെങ്കിലും ഓർമ്മയുണ്ടോ? நீதியுள்ள நியாயாசனத்தை பற்றி நீங்கள் படித்திருக்கிறது உங்களில் யாருக்காவது நினைவு இருக்கிறதா? ഈ അടുത്ത കാലത്തൊന്നും പഠിച്ചിട്ടുണ്ടോ? இங்க சமீப காலத்துல ஒருவேளை நீங்கள் படித்திருக்க மாட்டீங்க. முந்தி எப்பயாவது படித்தது ஞாபகத்தில் இருக்குதா? നീതിയുടെ ന്യായാസനത്തെ പറ്റി സാധാരണ വളരെ നിസ്സാരമായിട്ടാണ് പഠിപ്പിക്കുന്നത്. இந்த நீதியுள்ள நியாயாசனத்தை பொறுத்தவரையிலே சாதாரணமாக மிகவும் குறைவான நிலைமையிலேயே கற்றுக் கொடுக்கிறார்கள். കേരളത്തിൽ വന്നത് கேரளாவிலும் அப்படித்தான். ഈ നീതിയുടെ ന്യായാസനത്തില് ഗ്രീക്ക് ഭാഷയിൽ ഭീമ എന്നാണ് പറയുന്നത്. இந்த நீதியுள்ள நியாயாசனத்துக்கு கிரேக்க மொழியிலே பீமா என்றுதான் சொல்லப்படுகிறது. ഭീമ എന്ന് പറഞ്ഞാൽ കളിക്കളത്തിൽ സമ്മാനം കൊടുക്കാൻ വെക്കുന്ന പീഠമാണ്. பீமா என்று சொன்னால் விளையாட்டு அரங்கிலே விளையாட்டிலே வெற்றி பெற்றவர்களுக்கு வெகுமதி கொடுக்கின்ற பரிசளிக்கின்ற ஒரு இடமாகும். നമ്മളത് കണ്ടിട്ടുണ്ടാവും. நாம் அதெல்லாம் இங்க உலகத்துல பார்த்திருப்போம். டிவியிലെങ്കിലും നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടാവും. நேரடியா பார்க்காட்டாலும் டிவியிலாவது பார்த்திருப்பீங்க. നിങ്ങൾക്ക് ഉറക്കം വരാതിരിക്കാൻ ഞാൻ ചോദ്യോത്തരമായിട്ട് പറയാൻ പോവാം. ஆக நீங்க தூங்காம இருப்பதற்காக உங்களுக்கு கேள்வி பதிலாக சில காரியத்தை சொல்ல போறேன். ഒക്കെ ഉള്ളത് ഉറക്കം വരും. பயங்கரமான வெயில் இருக்குது, உஷ்ணம் இருக்குது, நமக்கு ஒருவேளை தானாகவே உறக்கம் வரும். ഉറക്കം വരാതെ വരുത്താതിരിക്കുക എന്നുള്ളത് ഞങ്ങളുടെ ഉത്തരവാദിത്വം. ஆனா உங்களை உறங்க வைக்காம இருக்கிறது எங்க பொறுப்பு. അതുകൊണ്ട് ചില ചോദ്യങ്ങളൊക്കെ ചോദിക്കും. அதனால சில கேள்வி கேட்போம். നിങ്ങൾ ടിവിയിലെങ്കിലും കണ്ടിട്ടുണ്ടോ സമ്മാനം കൊടുക്കുന്നത്? நீங்க டிவியில பாத்திருக்கீங்களா அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கறத? കണ്ടിട്ടുണ്ട്. பாத்திருக்கீங்க. ഒരു ഓട്ടക്കളം, ஒரு ஓட்டப்பந்தய நடக்கிற மைதானம், 10 பேര് ഓടുന്നു. அங்க 10 பேர் ஓடுறாங்க. എത്ര പേർക്കാണ് സമ്മാനം കൊടുക്കുക? சாதாரணமாக எத்தனை பேருக்கு பரிசு கொடுப்பாங்க? 3 பேர். ഒന്നാമത് என்ன കൊടുക്കും? என்னது? என்ன பரிசு? இல்ல, கோல்டு. அது என்னது? அதுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் பிரைஸ். அது சொர்ண தங்கம் அல்ல, தங்க கிரீடம். தங்க கிரீடம் அல்ல, அந்த மெடல், கோல்டு மெடல். ஒன்னாவது வர்றவங்களுக்கு தங்க மெடல், வெள்ளி, 3 வெண்கலம். அப்ப ஒன்னாவது கோல்டு மெடல், இரண்டாவது வெள்ளி மெடல், மூணாவது வெண்கலம். நாலாவது இருக்கா? நாலாவது இல்ல, അഞ്ചാമത് ഇല്ല. എന്താ സമ്മാനം വാങ്ങിക്കാഞ്ഞെന്ന് എന്താ സമ്മാനം വാങ്ങാഞ്ഞത് എന്ന് പറഞ്ഞ് കിട്ടാഞ്ഞവർക്ക് 2 കൊടുക്കുമോ? ஏன் நீ பரிசு பொருளை வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி பரிசு பொருளை வாங்காதவர்களுக்கு 2 அடி கிடைக்குமா? கிடைக்குமா? அப்படி ஒண்ணுமே இல்ல. அப்படி ஒண்ணு இல்ல. கரெக்ட். அவருக்கு ஒண்ணும் இல்ல. இனி பல்ல காம்ப்ளிமெண்டரி பிரைஸ் கொடுக்குமோ? வேற ஏதாவது ஊக்க பரிசு கொடுப்பாங்களா?
സൺഡേ സ്കൂളിലൊക്കെ ഫസ്റ്റ് സെക്കൻഡ് തേർഡ് പിന്നെ വാങ്ങാഞ്ഞവർക്ക് കോംപ്ലിമെന്ററി ആയിട്ട് ഒരു കോംബ്. அங்கே சண்டே ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பிரைஸ் கொடுக்குறோம். அது ஒரு பிரைஸ் வாங்காதவங்களுக்கு ஊக்க பரிசாக ஏதாவது ஒரு சீப்பு கீப்பு கொடுப்போம், ഒരു സന്തോഷത്തിന്. ஒரு சந்தோஷம். அந்த കളിക്കളത്തിൽ അങ്ങനെ കൊടുക്കുമോ? ஆனா அந்த விளையாட்டு நடக்கிற இடத்துல அப்படி கொடுப்பாங்களா? കൊടുക്കത്തില്ല. கொடுக்க மாட்டாங்க. അവർക്ക് പ്രശ്നമൊന്നുമില്ല, കിട്ടിയില്ലെന്നേ ഉള്ളൂ. அவங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் கிடையாது, கிடைக்கல, பரிசு கிடைக்கல, அவ்வளவுதான். ഇങ്ങനെയാണ് പല സ്ഥലങ്ങളിലും നീതിയുടെ ന്യായത്തെ പറ്റി പഠിപ്പിക്കുന്നത്. இப்படித்தான் பல இடங்களிலே நீதியுள்ள நியாய தீர்ப்பை பற்றி பல இடங்களிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். നീതിയുടെ ന്യായത്തിലാണ് പ്രതിഫലങ്ങൾ കൊടുക്കുന്നത്. நீதியுள்ள நியாயசனத்தில் தான் வைத்துத்தான் பிரதிபலன்கள் கொடுக்கப்படுகிறது. കിരീടങ്ങളുണ്ട്, മറ്റു പലതും. கிரீடங்களும் உண்டு, மற்ற பல பல காரியங்கள் உண்டு. കിട്ടിയവർക്ക് കിട്ടി, ഇല്ലാത്തവർക്കില്ല, കുഴപ്പമൊന്നുമില്ല എന്നാ പറയുന്നത്. அங்கே கிடைத்தவர்களுக்கு சந்தோஷம், கிடைக்காதவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றுதான் சொல்லுகிறார். അങ്ങനെയല്ല, அப்படி அல்ல. ഇത് വളരെ സീരിയസ് ആയിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. இது மிகவும் கவனத்துக்குரிய, அளவட்டால் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ഇന്നലെ രാത്രി നമ്മൾ ഓർത്തു, കിട്ടാത്തവർ എന്ന് പറഞ്ഞാൽ ഒന്ന് കണക്ക് ചോദിക്കും, രണ്ട് ലജ്ജിച്ച് തലതാഴ്ത്തേണ്ടി വരും. ஒன்னாவது கணக்கு கேட்பார், இரண்டாவது வெட்கத்தோடு கூட தலை குனிய வேண்டும். എന്തുകൊണ്ട്? ஏன்? അവർ ചെയ്ത സകല തെറ്റുകളും തിരുത്തപ്പെടാത്ത, ക്ഷമ പ്രാപിക്കാത്ത സകല തെറ്റുകളും വെളിപ്പെടുത്തും. ஏனென்றால் அவர்கள் அறிக்கையிடாத, மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாத, அவர்கள் திருத்தாத எல்லா தவறுகளும் குற்றங்களும் அங்கே வெளிப்படுத்தப்படும். അത് ഈസിയാണ്? அது லகுவானதா? വളരെ സീരിയസ് ആണ്. அது மிகவும் கடினமானது. ആരും ലളിതമായി ചിന്തിക്കരുത്. அதை மிகவும் எளிமையாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ഇനി ഞാൻ പറയാൻ പോകുന്നത് എന്തിനെയൊക്കെ ന്യായം വിധിക്കും എന്നുള്ളതാണ്. எதையெல்லாம் அவர் நியாயம் தீர்ப்பார்? കർത്താവ് വരും, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், സഭയെ തന്റെ അടുക്കൽ ചേർക്കും. சபை விசுவாசிகளை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்வார். ഇനി അധികം താമസിക്കുകയില്ല. இனி அதிகமாக தாமதம் இல்லை. ലോകം യേശുക്രിസ്തുവിന്റെ വരവിനായിട്ട് ഒരുങ്ങിക്കഴിഞ്ഞു. உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. വരും വരും എന്ന് പറഞ്ഞ് ഇപ്പൊ ഏകദേശം 2000 വർഷങ്ങളോളമാണ്. வருவார் வருவார் என்று சொல்லி ஏறத்தாழ இப்பொழுது 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ഇതുവരെ വന്നോ? இதுவரையிலும் வந்துட்டாரா? ഇല്ല. இல்லை. ഇനി വരുന്നു? இனி வருவாரா? അതോ ഇങ്ങനെ പറഞ്ഞു പറഞ്ഞിട്ട് പോവുകയുള്ളോ? அல்லட்ட இப்படி சொல்லிட்டே போயிருமா? അല്ല, அல்ல, ഇനി വരും. இனி வருவார். എന്താ ഇതുവരെ വരാൻ? ஏன் இதுவரையிலும் வரவில்லை? ஏன் இதுவரையிலும் வரவில்லை? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். എല്ലാരും രക്ഷിക്കപ്പെടുമോ? அப்படின்னு എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടാൻ വേണ്ടിയാണെന്നാണ് பிரதமர். எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் காத்திருக்கிறார். എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടുമോ? ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? ഒരിക്കലും ഇല്ല. അപ്പൊ അതിനല്ല, அதுக்காக இல்ல. ഒരു വാക്യം വായിക്കാം. ஒரு வசனத்தை வாசி. 2 പത്രോസ് 2 பேதுரு 3:9. 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் செலுத்த வேண்டும் என்று விரும்பி நம்மை நீதிய பொறுப்பை உள்ளவராய் இருக்கிறார். ആ വാക്യത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് നമ്മൾ പറയുന്നത് എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടാൻ. அந்த வசனத்தின் ஆதாரத்துல தான் நாம சொல்றோம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறோம். അത് കർത്താവിന്റെ ആഗ്രഹം അങ്ങനെ തന്നെ. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் அதுதான். എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടണം. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടുമോ? ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? ഇല്ല. இல்லை. എന്നാൽ രക്ഷിക്കപ്പെടുവാൻ തക്കവണ്ണം ദൈവത്തിന്റെ, അല്ലെങ്കിൽ വേറെ വാക്ക് പറയാം, ദൈവത്തിന്റെ സർവജ്ഞാനത്തിൽ രക്ഷിക്കപ്പെടും എന്ന് ഉള്ളവർ എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടും. தேவனுடைய சர்வ ஞானத்தின் அடிப்படையிலே யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். അധ്യാപകർ ആരെങ്കിലും ഉണ്ടോ? അധ്യാപകർക്ക് ചെയ്തവരോ ചെയ്യുന്നവരോ? இங்கே ஆசிரியர் தொழில் செய்கிறவர்களோ செய்து முடித்தவர்களோ யாராவது இருக்கீங்களா? இருக்காங்க.
கையை தூக்குங்க. சந்திரன் பிரதர். praise the Lord, brother. அச்சா, அந்த சார் அவரு அந்த டீச்சர் இன்னொன்னு இருக்காங்க. ஒரு 50 குட்டிகளை படிக்கிறீங்க. நீங்க 50 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. எத்தனை பேர் ஜெயிக்கணும் நினைக்கிற ஆഗ്രഹம்? எத்தனை பேரு அந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம்? சொல்லுங்க. எல்லாரும் ஜெயிக்கும். ஆனா எல்லாரும் அப்படி தேர்ச்சி பெறுவாங்களா? இல்ல. இதுபோல கர்த்தால் ஆഗ്രഹിക്കുന്നത് எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அது இந்த ஆசிரியரோட தான் இன்னொரு கேள்வி. எத்தனை நாளா ஒரு வருஷம் படிப்பிக்கிற குட்டிகளை நீங்க ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? 200 days. எத்தனை நாள்? 212 210 ഒരു 100 ദിവസം പഠിപ്പിച്ച് കഴിയുമ്പോൾ ஒரு 100 நாள் நீங்க கற்றுக் கொடுத்த பிற்பாடு നിങ്ങൾക്ക് എന്ത് മനസ്സിലാവും? உங்க மனசுல என்ன நினைப்பீங்க? ആരൊക്കെ ജയിക്കും ആരൊക്കെ ജയിക്കത്തില്ലെന്ന് മനസ്സിലാവും. உங்களுடைய மனசுல அது கண்டிப்பா தெரியும். இந்த படிக்கிற பிள்ளைகள்ல யாரெல்லாம் தேர்ச்சி பெறுவாங்க, யாரெல்லாம் தேர்ச்சி பெற மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ശരിയോ തെറ്റോ? அது கரெக்டா தவறா? ഞാൻ പറഞ്ഞത് ശരിയാ? நான் சொல்றது சரிதான். ஒரு ஏகദേശம் ஒரு 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 குத்துமதிப்பாக தெரியும். தெரியும். யாரெல்லாம் பாஸ் ஆகும் யாரெல்லாம் பாஸ் ஆகும். யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஃபெயில் ஆவாங்க. നമ്മുടെ ബുദ്ധി അത്ര ஏன்னா நம்ம யோசிக்கிறது அவ்வளவுதான். കർത്താവ് സർവജ്ഞാനി ആകയാൽ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ ஞானம் உள்ளவர் ஆனபடியால் കൃത്യമായി അറിയാം ആരൊക്കെ രക്ഷിക്കപ്പെടും. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு திட்டமாக தெரியும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. അവരെല്ലാം രക്ഷിക്കപ്പെടണം എന്നാണ് ആവശ്യിക്കുന്നത്. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தாமதமாகி கொண்டிருக்கிறார். മനസ്സിലായോ? புரிஞ்சிருச்சா? ഇനി ആ വാക്യം ഒന്നുകൂടെ വായിക്കേ. இனி அந்த வசனத்தை இன்னொரு தடவை கூட வாசிங்க. ഇന്ന് രണ്ട് കാര്യം കൂടെ പറയാം. இன்னொரு 2 விஷயத்தை சொல்றேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அப்போ பத்து முடிச்சா வாசிங்க. முடிச்சா நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ഇവിടെ രണ്ട് കാര്യങ്ങൾ നമ്മൾ ഓർക്കണം. இங்கே 2 விஷயத்தை நாம் நினைக்க வேண்டும். രക്ഷിക്കപ്പെട്ടവർ മനസ്സിലാക്കേണ്ട കാര്യമുണ്ട്, രക്ഷിക്കപ്പെടാത്തവരെ മനസ്സിലാക്കേണ്ട കാര്യങ്ങളുണ്ട്. ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 2 இருக்குது. രക്ഷിക്കപ്പെട്ടവർ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യണം. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். എന്തുകൊണ്ട്? எதுக்காக? നമ്മൾ രക്ഷിക്കപ്പെടുന്നതിന് മുമ്പ് കർത്താവ് വരാഞ്ഞതിനാൽ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நம்முடைய ஆண்டவர் வராமல் இருந்தபடியினால் മനസ്സിലായോ? புரிஞ்சிருச்சா? മനസ്സിലായോ? புரிஞ்சிருச்சா? നമ്മൾ രക്ഷിക്കപ്പെടുന്നതിന് മുമ്പ് കർത്താവ് വന്നിരുന്നത് നമുക്ക് അവസരം നഷ്ടപ്പെടുന്നതായിരുന്നു. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் வந்திருந்தா நம்முடைய காலங்களை நாம் இழந்திருப்போம். അപ്പൊ താമസിച്ചത് നന്നായോ? அப்ப വരാഞ്ഞത് നന്നായോ? இதுவரையிலும் அவர் வராம இருந்தது நல்லதாக இருந்ததா? സ്തോത്രം. சோத்திரம். Praise the Lord. Praise the Lord. ഇനി ഇതുവരെ രക്ഷിക്കപ്പെടാഞ്ഞവർ சரி, இதுவரையிலும் நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்க. എന്താ വരാത്തെന്നറിയാമോ? ஏன் வரவில்லை தெரியுமா? നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാ വരാൻ. உங்களுக்காகத்தான். നിങ്ങൾക്കുള്ള ലാസ്റ്റ് ചാൻസ്. உங்களுக்குள்ள கடைசி தருணம். നിങ്ങളോടുള്ള ദൈവത്തിന്റെ സ്നേഹമാണ്, കരുണയാണ്, ദയയാണ്. உங்களிடத்திலே தேவன் வைத்திருக்கிற அன்பும் கருணையும் தயவுமாகும். നിങ്ങൾക്ക് രക്ഷിക്കപ്പെടാൻ ഒരു അവസരം കൂടെ ദൈവം തരികയാണ്. நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை கூட தேவன் கொடுக்கிறார். ഇനി ഒരു അവസരം കിട്ടിയെന്ന് വരികയാണ്. இனி ஒரு தருணம் கிடைக்கும் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. രക്ഷിക്കപ്പെട്ടവരുടെ അനുഗ്രഹങ്ങളും ഭാഗ്യങ്ങളും നമ്മൾ ദിവസം ഓടുകയാണ്. ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் இந்த நாட்களிலே நினைத்து ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். அது எவ்வளவு ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படாமல் இருந்தால் വന്ന പുറപ്പാട് നേരെ എതിർ ക്രിസ്തുവിന്റെ ഭരണത്തിന്റെ കീഴിലേക്ക് പോവുകയാണ്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருந்த பிற்பாடு நேரடியாக எதிர் கிறிஸ்து அல்லாவிட்டால்
அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே தான் அவர்கள் போகிறார்கள். அது ഭീകരമായ ഒരു കാലഘട്ടം. அது ஒரு கொடூரமான காலகட்டம். അതിലേക്ക് പോകരുത്. அதுக்குள்ள போகக்கூடாது. ഏറ്റവും ഗൗരവമുള്ള കാര്യമാണ്, ഏറ്റവും ലളിതമായ ഒരു കാര്യം. மிகவும் சிரேஷ்டமான மேன்மையான ஒரு விஷயம்தான் ரட்சிக்கப்படுதல். அது மிகவும் எளிமையானதும் கூட. നമുക്ക് ആർക്കും ചെയ്യത്തക്കവണ്ണം, நம்ம யாரும் செய்யக்கூடிய நிலைமையிலே, യേശുവേ ദൈവപുത്ര, இயேசுவே தேவனுடைய குமாரனே, ഞാനൊരു പാപിയാണ്, நான் ஒரு பாவிதான், എന്റെ പാപത്തിന്റെ പരിഹാരത്തിനാണ് അങ്ങ് ക്രൂശിൽ മരിച്ചടക്കപ്പെട്ട് ഉയർന്നത്, என்னுடைய பாவ பரிகாரத்துக்காகத்தான் கல்வாரியிலே நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தி, അത് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. அதை நான் விசுவாசிக்கிறேன். എന്റെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കണമേ. என் பாவத்தை மன்னித்தருளும் ஆண்டவரே. അങ്ങേ ഞാൻ എന്റെ കർത്താവായി ഉടമസ്ഥനായി ഞാൻ സ്വീകരിക്കുന്നു. உம்மையை நான் என் சொந்த இரட்சகராகவும் கர்த்தராகவும் என் எஜமானனாகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ഇന്ന് മുതൽ இன்றைக்கு முதல் അങ്ങ് എന്ത് പറഞ്ഞാലും അതനുസരിച്ച് ഞാൻ ജീവിച്ചോളാം. நீர் என்னெல்லாம் சொல்லுகிறீரோ அதற்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்கிறேன். ഈ തീരുമാനം എടുത്താൽ അപ്പോൾ പാപമോചനം ലഭിച്ച് ദൈവ മക്കളായി സ്വർഗ്ഗത്തിന്റെ അവകാശിയായി ക്രിസ്തുവിന്റെ മണവാട്ടി സഭയുടെ അംഗമായി നിങ്ങൾ മാറും. இந்த தீர்மானத்தை நீங்கள் இப்பொழுதே செய்வீர்களானால் அந்த நேரம் முதல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி சபையிலே அங்கத்தினர்களாக சேர்க்கப்படுகிறீர்கள். യേശു ക്രിസ്തു ഇതുവരെ വരാഞ്ഞത് നിങ്ങളെ പ്രതിയാണ്, നിങ്ങളോട് രക്ഷിക്കപ്പെടാൻ. இயேசு கிறிஸ்துவானவர் இதுவரையிலும் வராமல் இருப்பதற்குரிய ஒரு காரணம் உங்களை நினைத்துத்தான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കും. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ഇനി കർത്താവിന്റെ വരവ് താമസിക്കുകയാണ്. இனி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாகிறதில்லை. വരവിനായി ലോകം ഒരുങ്ങിക്കഴിഞ്ഞു. ஆண்டவருடைய வருகைக்காக இந்த உலகம் ஆயத்தமாகி விட்டது. 2-3 കാര്യങ്ങൾ ഞാൻ വേഗം കാണിക്കാം. 2-3 விஷயத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லுங்க. കർത്താവിന്റെ വരവ് വേഗം അടുത്തു എന്നതിന്റെ 2-3 തെളിവ്. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதற்கான 2-3 காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்னாவது, മത്തായിയുടെ സുവിശേഷം 24-ാം അധ്യായം 14-ാം വാക്യം. மத்தேயு சுவிசேஷம் 24-ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது விரைவு வரும். ശരി. യേശു ക്രിസ്തുവിന്റെ വരവ് അടുത്തു എന്നതിന്റെ 2-3 തെളിവാണ് ഞാൻ പറയാനായിട്ട് പോകുന്നത്. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதற்கான சில தெளிவான சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ഇപ്പോൾ നമ്മൾ വായിച്ചത് യേശു ക്രിസ്തു തന്നെ പറഞ്ഞ ഒരു കാര്യമാണ്. இப்பொழுது நான் வாசித்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொன்ன ஒரு விஷயம். എന്താ പറഞ്ഞത്? அவர் என்ன சொன்னார்? യേശു ക്രിസ്തു മധ്യാകാശത്തിൽ വന്ന് നമ്മളെ ചേർത്ത് കഴിഞ്ഞാൽ, இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய வானத்திலே வந்து நம்மை சேர்த்து கொண்ட பிற்பாடு ഈ ഭൂമിയെ എതിർ ക്രിസ്തുവാണ് ഭരിക്കുന്നത് എന്ന് നമ്മൾ ഓർക്കേണ്ട. இந்த பூமியை எதிர் கிறிஸ்து அல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்து தான் ஆட்சி செய்ய போகிறார். അത് 7 വർഷമാണ്. அது 7 ஆண்டுகள். അതിനെ 3.5 എന്ന് രണ്ടായി വിഭജിച്ചിട്ടുണ്ട്. அதை 3.5 ஆண்டு காலம் என்று 2ஆய் பிரித்திருக்கிறார்கள். അതിൽ ആദ്യത്തെ 3.5 വർഷക്കാലം, அதிலே முதலாவது 3.5 ஆண்டு காலம் സുവിശേഷം ഇവിടെ പ്രസംഗിക്കപ്പെടും. சுவிசேஷம் இங்கே பிரசங்கிக்கப்படும். അതിന് ദൈവം 2 പേരെ നിയോഗിക്കും. அதற்கு தேவன் 2 பேரை பயன்படுத்துவார். അത് പേര് പറഞ്ഞിട്ടില്ല അവരുടെ. அவருடைய பேர் சொல்லப்படவில்லை. വെളിപ്പാട് പുസ്തകം വായിക്കണ്ട. വെളിപ്പാട് പുസ്തകം 11-ാം അധ്യായം 3-ാം വാക്യത്തിലാണ് ആ കാര്യം പറഞ്ഞിരിക്കുന്നത്. வெளிப்படுத்தல் 11-ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ആ 2 പേര് പ്രസംഗിക്കുന്ന കാര്യമാണ് യേശു കർത്താവ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அந்த 2 பேரும் பிரசங்கம் செய்கிற விஷயத்தை தான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். എന്താ പറഞ്ഞത്? அங்கே என்ன வாசித்தோம்? ലോകം മുഴുവൻ സുവിശേഷം പ്രസംഗിക്കപ്പെടുന്നു. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். ലോകം മുഴുവൻ പ്രസംഗിക്കും. உலகம் முழுவதும் பிரசங்கப்படும்.
3.5 കൊല്ലം കൊണ്ട് 3.5 ആണ്ടുകൾ. ഇപ്പൊ കൃപയുടെ സുവിശേഷം എത്ര വർഷമായി പ്രസംഗിക്കുന്നു? இப்ப இந்த கிருபையின் சுவிசேஷத்தை சுமார் எத்தனை ஆண்டுகள் நாம் பிரசங்கிக்கிறோம்? എത്ര വർഷമായിട്ട് பிரசங்கிக்கப்படுகிறது, பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம்? 2000. சுமார் 2000. ലോകം മുഴുവൻ പ്രസംഗിച്ചോ? உலகம் முழுவதிலும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? 2000 വർഷമായിട്ട് പറ്റിയില്ല. 2000 ஆண்டுகளாக முடியவில்லை. പിന്നെങ്ങനെ 3.5 കൊല്ലം കൊണ്ട് പ്രസംഗിക്കുന്നു? எப்படி 3.5 வருஷத்துல உலகம் முழுவதிலும் சொல்ல முடியும்? എങ്ങനെയാണ് ഞാൻ പറയാം? எப்படி என்று சொல்லுங்க. വചനം പറഞ്ഞാൽ അങ്ങനെ തന്നെ 3.5 കൊല്ലം കൊണ്ട് പ്രസംഗിക്കും. தேவ வசனத்தை சொல்லி இருக்கிறதுனால அப்படியே நடக்கும். 3.5 வருஷத்துல பிரசங்கம் பண்ணப்படும். இந்த 2 பேர் യെരൂശലേമിൽ നിന്നാ പ്രസംഗിക്കുന്നത്. எருசலேமில் இருந்துதான் பிரசங்கம் செய்கிறார். പിന്നീട് 11-ാം അധ്യായം, വെളിപ്പാട് പുസ്തകം 11-ാം അധ്യായം വായിച്ചാൽ நீங்க அப்புறமாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. വായിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. வாசிக்கும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். യെരൂശലേമിൽ നിന്നാ പ്രസംഗിക്കുന്നത്. எருசலேமில் இருந்துதான் பிரசங்கம் செய்கிறார். അതിനാണ് ഏത് ഭാഷയിലായിരിക്കും പ്രസംഗിക്കുന്നത്? அப்படியானால் எந்த மொழியிலே அவர்கள் பிரசங்கம் செய்வாங்க? எருசலேமில் இருந்து பிரசங்கம் பண்றாங்க, எந்த மொழியில பிரசங்கம் பண்ணுவாங்க? ഹീബ്രു, കറക്റ്റ്, ഹീബ്രുവിലാണ്, എബ്രേയ മൊഴി, എബ്രായ ഭാഷയിലാണ് പ്രസംഗിക്കുന്നത്. എബ്രേയ മൊഴി. അവർ പ്രസംഗിക്കുമ്പോൾ அவர்கள் பிரசங்கம் செய்யும் போது ധാരാളം പേര് രക്ഷിക്കപ്പെടും. ஏராளமான பேர் ரட்சிக்கப்படுவாங்க. അത് എതിർ ക്രിസ്തുവിന് ഇഷ്ടമല്ല. அது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு விருப்பமானதல்ல. അവനെതിരായ ഒരു കാര്യം, அவருக்கு எதிரான ஒரு விஷயம்தான் அது. അതുകൊണ്ട് അവൻ എന്ത് ചെയ്യും? ஆகையினால் அவன் என்ன செய்வான்? ഈ 2 പേരെ കൊല്ലാനായിട്ട് ആളിനെ വിടും. இந்த 2 பேரை கொல்லுவதற்காக அவன் முயற்சிக்கிறான். ഞാൻ ഈ പറയുന്നത് കഥയല്ല, நான் இங்கே சொல்வது ஒரு கதை அல்ல, സംഭവിക്കാൻ പോകുന്ന കാര്യമാണ്. அது நடக்க போகிற விஷயம். അത് 11-ാം അധ്യായത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. പിന്നെ നിങ്ങൾ വായിച്ച് ബോധ്യപ്പെടണം. ഇപ്പൊ വായിച്ച സമയം പോകുന്നതുകൊണ്ടാണ്. வெளிப்படுத்தல் 11 நீங்கள் வாசித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வாசித்தால் நமக்கு நேரம் போய்விடும். അപ്പൊ എതിർ ക്രിസ്തു ഇവരെ കൊല്ലാനായിട്ട് ആളിനെ വിടും. அப்போ அந்தி கிறிஸ்து இந்த 2 பேரை கொல்வதற்காக ஆட்களை அனுப்புவான். അങ്ങനെ കൊല്ലാൻ വരുന്നവർ, அப்படி கொல்வதற்கு வருகிறவன், കൊല്ലാൻ വരുമ്പോൾ அந்த கொல்ல வரும் பொழுது ഇവരുടെ വായിൽ നിന്ന് തീ ഇറങ്ങി വന്നവരോടൊപ്പം இவர்கள் வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை கொல்ல வந்தவர்களை அது அழித்து போடும். അപ്പോൾ പുതിയ ആളുകളെ വരും. இன்னும் கொஞ்சம் புது மனிதர்களை விடுவாங்க. അപ്പോൾ ഇതല്ലേ സംഭവിക്കും. அப்படித்தான் நடக்கும். അങ്ങനെ എന്തായിരിക്കും ഈ ലോകത്തിൽ നടക്കുന്ന കാര്യം? அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். അത് നടക്കുമ്പോൾ அது நடக்கும் பொழுது സ്വാഭാവികമായിട്ട് എന്ത് സംഭവിക്കും? அது இயற்கையாக இயல்பாக என்ன நடக்கும்? நீங்கள் அதை யோசித்து பாருங்க. எப்படி பரவும்? மீடியா ഈ വലിയൊരു സംഭവമായത്. കൊല്ലാൻ വരുന്നവരെല്ലാം കൊല്ലപ്പെടുക ധാരാളം പേര് കൊല്ലപ്പെടുക. அவர்கள் 2 பேரையும் கொல்ல வர்றவங்க எல்லாரையும் அழித்து போடுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. ഇവര് സുവിശേഷം പ്രസംഗിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കും. இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க எபிரேய மொழியிலே. டிவி சேனல்களே വളയും. அங்கே எல்லா டிவி சேனல்களிலும் அது ஒளிபரப்பப்படும். അപ്പൊ ഇവർ കൊല്ലുന്നത് മാത്രമാണോ ടെലികാസ്റ്റ് ചെയ്യുന്നത്, അതോ ഇവർ പ്രസംഗിക്കുന്നത് ടെലികാസ്റ്റ് ചെയ്യും? அப்ப இவராலே அழிக்கப்படுகிறதை மாத்திரம் அங்கே ஒளிபரப்புவாங்களா, அல்லாட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறதையும் ஒளிபரப்புவாங்களா? അറിയിക്കുന്നത്. അപ്പൊ എന്ത് ഭാഷയിൽ? എബ്രായ ഭാഷയിൽ. அப்ப என்ன மொழியிலே? எபிரேய மொழியிலே. அது ഇവിടെ നിങ്ങൾക്ക് എബ്രായ ഭാഷ കേട്ടാൽ മനസ്സിലാവും. இது இங்க நீங்க இருக்கிறவங்களுக்கு எபிரேய மொழியை கேட்டா புரிந்து கொள்ள முடியுமா? இல்ல. ஏது ഭാഷ கேட்கணும்? அப்ப எந்த மொழியில கேட்கணும்? தமிழில கேட்க முடியுமா? இப்போ உள்ள நிலைமையில எதுக்காக இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகி வந்தது? ஏன் இந்த தொழில்நுட்பமானது இவ்வளவு அபிவிருத்தி அடைந்திருக்கிறது? புரிஞ்சிருக்குதா? ஏன் இதை இவ்விதமாக அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் தமிழில், தெலுங்கு நாட்டில் தெலுங்கில், கேரளத்தில் மலையாளத்தில், ஹிந்தி நாட்டில் ஹிந்தியில், இங்கிலீஷ் நாட்டில் இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேட் செய்யும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வழி. அப்போ இந்த சுவிசேஷத்தை எபிரேய மொழியில் இருந்து தமிழகத்திலே தமிழிலும், கேரளாவிலே மலையாளத்திலும்,
ஆந்திராவிலே தெலுங்கிலும், வட மாநிலத்திலே இந்தியிலும், இன்னும் பிற நாடுகளிலே ஆங்கிலத்திலும் அது தானாகவே மொழிபெயர்க்கப்பட்டு பிரசுரிக்கப்படும். ഞാൻ കേരളത്തില് ടിവിയിലൂടെ എപ്പോഴും പ്രസംഗിക്കുന്ന ഒരാളാണ്. கேரளாவிலே டிவியிலே எப்பொழுதும் பிரசங்கம் செய்கிற ஒரு நபர் தான் நான். കേരളാവിലെ ഇന്ത്യയിലെ ഏറ്റവും പ്രശസ്തമായ ക്രിസ്ത്യൻ ചാനലാണ് പവർ വിഷൻ ചാനൽ എന്ന് പറയുന്നത്. அந்த கேரளாவிலே ஒரு சேனல் இருக்கிறது, பவர் விஷன். அது இந்தியாவிலேயே கிறிஸ்தவ அந்த ஒளிபரப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களிலே மிக சிறந்தது. 24 hours கிறிஸ்டியன் சுசூஷகளான மெசேஜ்கள். அப்போ 24 மணி நேரமும் கிறிஸ்தவ செய்திகள் அந்த பவர் விஷன் என்ற அந்த அந்த மீடியா மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. அதுல பைபிள் ஸ்டடி எடுக்கிறது அதிகம் நான். அதிலே வேதாகம வகுப்புகளை அதிகமாக நான் தான் எடுக்கிறேன். இப்ப ஏகദേശம் 700ஓളം பைபிள் ஸ்டடி நான் எடுத்துக்கிறேன். இப்போ சுமார் 700க்கும் அதிகமான வேத பாடங்களை அந்த மீடியா மூலமாக நான் அறிவித்திருக்கிறேன். அது உலகம் முழுவதும் கேட்கும். அது உலகம் முழுவதும் கேட்கிறாங்க. மலையாளத்துல. ஆனா மலையாளத்தில். ஆனால் அடுத்த காலத்து இனி சமீப காலத்திலே யூடியூபில் வரும். அதெல்லாம் யூடியூப்ல வரும். நீங்க யூடியூப்ல போய் அனியன் வர்கீஸ் என்று சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். மலையாளத்தில் நான் பிரசங்கிச்சது சிலருக்கு இங்கிலீஷ். மலையாளத்திலே நான் பிரசங்கம் பண்ணுவது சில இடங்களிலே ஆங்கிலத்திலேயே அவர்கள் கேட்கிறார்கள். என்னுடைய போனிலும் சில நேரங்களிலே ஆங்கிலத்திலேயே நான் கேட்கிறேன். ஆனால் நான் மலையாளத்தில் தான் பிரசங்கம் செய்தேன். ஆனால் ஆங்கிலத்திலே நானே கேட்க முடிகிறது. இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? சமீபமாய் கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. ஏதோ சொல்ல ஆரம்பிச்சதுனால இன்னும் நிறைய இருக்குது, 1-2 சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 வாசி. மேலும் அவ்விருகத்தின் துரோகம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் துரோகத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் துரோகத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சரி, മനസ്സിലായോ? புரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு சுலபமாக சொல்லிக் கொடுக்கிறேன். மகா உபத்திரவ காலம் முதலாவது இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு பின் நாம முதல்ல சொன்ன இந்த 2 பேரை 3 வருஷம் ஆகும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்து கொன்று போடுவான். அந்த எபிரேய மொழியிலே சுவிசேஷம் அறிவித்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு 3 ஆண்டுகள் தான். 3 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவங்க 3 நாட்கள் அங்கே எருசலேமிலே அவர்களுடைய உடல்கள் கிடக்கும். உலகம் முழுவதிலும் அந்த காரியத்தை பார்ப்பாங்க. அதுவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம் தான். அதுக்கு பிறகு அவங்க உயிர் பெற்று பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ആ സമയത്ത് എതിർക്രിസ്തു യെരുശലേമിലെ ദൈവാലയത്തിന്റെ അതിപരിശുദ്ധ സ്ഥലത്ത് കയറി. அந்த நாட்களிலே எருசலேமிலே தேவாலயத்திலே இந்த அந்தி கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் பிரவேசிப்பான். இப்படியாக தேவனுடைய ஆலயம் அது அசுத்தமாக்கப்படும். அவன் தன்னை கட்டி கொடுத்த தேவாலயம், அவன் தானே அவன் முகாந்தரமாக கட்டப்பட்ட தேவாலயம். அது கெட்டு போகும். அதுக்கு பிற்பாடு அந்த எதிர்கிறிஸ்துவனுடைய விக்கிரகத்தை உண்டு பண்ணி தேவாலயத்துல வைப்பாங்க. இந்த விக்கிரகம் செய்யற காரியத்தை இப்ப வாசி. இன்னொரு வாசிங்க. மேலும் அவ்விருகத்தின் துரோகம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் துரோகத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் துரோகத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ഈ വിഗ്രഹം
இந்த விக்கிரகம் or ഈ റോബോട്ട് அல்லாவிட்டால் இந்த ரோபோட், കാരണം ഇതിന് കുറച്ചുകൂടെ പരിചയം റോബോട്ട് എന്നുള്ള വാക്കായിരുന്നു. காரணம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெரிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான் ரோபோட். റോബോട്ട് தெரியுமா? ரோபோட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ഈ റോബോട്ട് இந்த ரோபோட் എന്ത് ചെയ്യും? என்ன செய்யும்? അതിനെ നമസ്കരിക്കാത്തവരെ കൊല്ലിക്കും. அதை வணங்காதவர்களை கொல்வார்கள். നിങ്ങൾക്ക് അതിശയം വല്ലതും തോന്നുന്നുണ്ടോ? உங்களுக்கு ஏதாவது இதுல ஒரு அதிசயமான காரியம் தெரியுதா? அற்புதமான காரியம் தெரியுதா? Yes or no? ஒரு அற்புதம் തോന്നുന്നുണ്ടോ? ஒரு அதிசயமா உங்களுக்கு தெரியுதா? ரோபோட் கொல்லுது, உங்களுக்கு ஏதாவது அதுல அதிசயம் தெரியுதா? കൊല്ലുവല്ല കൊല്ലിക്കും. அதான் ஒருத்தரை ஒருத்தர் கொல்லத்தக்கதாக நிலைமையில அந்த ரோபோட் வேலை செய்யுது. அற்புதம் തോന്നുന്നുണ്ടോ? உங்களுக்கு ஏதாவது அதிசயம் தெரியுதா? அது என்ன நீங்க சொல்லாம இருக்கீங்க? இது ஒரு அற்புதமா தான் இருக்கு, இல்லைன்னா அற்புதம் இல்ல. எது உங்க மனசுல இருக்கோ சொல்லுங்க, சொல்லுங்களேன். இந்த கேள்விக்கு பதில் தாங்க. அற்புதமாய் തോന്നുന്നോ இல்லையோ? அற்புதமா இருக்குதா உங்க பார்வையில, இல்லையா? இல்ல, அற்புதம் அற்புதമാണ്. സിസ്റ്റം சொன்ன மாதிரி എന്തെല്ലാം ചെയ്യുന്നു. അപ്പൊ என்ன அற்புதம்? ரோபோட் സർജറി ചെയ്യുന്നു, എന്തെല്ലാം ചെയ്യുന്നു. ரோபோட் என்னெல்லாம் செய்யுது? அற்புதம் அல்ல, அது அற்புதம் அல்ல. இப்போ அற்புதம் அல்ல. 50 வருஷம் முன்பு, ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன எழுதியதோ இது. ஆனா இந்த வார்த்தை எப்போ எழுதப்பட்டது? 2000 வருஷம் முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆறு விசுவசிக்கும்? யார் நம்புவாங்க? பைபிள் அற்புத புத்தகம், வேத புத்தகம் அற்புதமான ஒரு புத்தகம். இதுல என்ன எழுதி இருக்கிறதோ அது போலவே நடக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற காரியம் தான் அதிகமா இப்ப டெவலப் ஆகுது. നമ്മളിപ്പോ വായിച്ച റോബോട്ട് ചെയ്യുന്നത് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസിന് അപ്പുറത്തുള്ള ഒരു കാര്യമാണ്. நாம வாசித்த இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரோபோட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மேலான ஒரு காரியமாகும். ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മൾ ഫീഡ് ചെയ്തിരിക്കുന്ന പ്രോഗ്രാം അത് ചെയ്യും, അത്രേ ഉള്ളൂ. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நாம் எந்த புரோகிராமை அதுல வச்சிருக்கிறோமோ அதன்படி செயல்படும். അതല്ല ഇത്. ஆனா இது அதல்ல. ഇത് സ്വയം ചെയ്യുക. ഒരു മനുഷ്യൻ സ്വയം ഫീൽ ചെയ്ത് ചെയ്യുന്നത് പോലെ അവരെ നമസ്കരിക്കാത്തവരെ അത് കൊല്ലിക്കുക ചെയ്യും. இங்க இது ஒரு மனிதன் சுயமாக செய்கிறது போல இந்த ரோபோட் சுயமாகவே செய்கிறது. என்ன செய்கிறது? அதை வணங்காதவர்களை அது ஒருவரை ஒருவர் கொல்லக்கூடிய நிலைமையிலே அது கிரியேட் செய்கிறது. ഇപ്പോൾ ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ഡെവലപ്പ് ചെയ്ത് ആർട്ടിഫിഷ്യൽ ജനറൽ ഇന്റലിജൻസിലേക്ക് വന്നു. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த தொழில்நுட்பத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக செய்து அபிவிருத்தி அடை செய்து ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்று கொண்டு வந்திருக்கிறார். മനുഷ്യൻ ചെയ്യുന്ന പോലെ ഫ്രീ വില്ലായി ചെയ്യാനുള്ള പവറായി കഴിഞ്ഞ റോബോട്ട്. இதோ மனிதர்கள் சுய விருப்பத்தின்படி என்ன செய்கிறார்களோ அதன்படி செய்யக்கூடிய அளவுக்கு ரோபோட் அந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் வருவதற்கான நேரம் சமீபமாக இருக்கிறதா? இனியும் நமக்கு நேரம் இல்லை. ஒரு கடினமான அளவிட்டால் மிகவும் கௌரவமான ஒரு நிலைமையிலே நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டிய காலம்தான் இது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இனி எதையெல்லாம் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்போம். நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். இவர் எதையெல்லாம் நியாயம் தீர்ப்பார். ஒண்ணு மத்தாய் 12:36. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு
வாசித்தேன். എന്താ വായിച്ചത്? இங்க என்ன வாசித்தோம்? എല്ലാരും കേട്ടോ? எல்லாரும் நீங்க அதை கேட்டீங்களா வாசித்தத? നമ്മുടെ വാക്കുകളെല്ലാം ന്യായം വിധിക്കും. நாம் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நியாயம் தீர்ப்பார். നമ്മുടെ മുതൽ വാക്യം ഏതാ? நம்முடைய முதல் வார்த்தை எது? അവനവൻ ശരീരത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ ചെയ്തത് നല്ലതാകിലും തീയതാണ്. அவனவன் சரீரத்தில் இருக்கும் பொழுது செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடையும். വാക്കുകൾ രണ്ടു തരമുണ്ട്. വാക്ക് മീൻസ് സംസാരം. நம்முடைய பேச்சு, நம்முடைய பேச்சு என்பது இரண்டு நிலையில இருக்குது. இருக்குதா இல்லையா? ரெண்டு நிலையில நம்ம பேசுறோம். நல்ல வாக்குகளோட நல்லதா பேசுறோம், தீமையாக பேசு, தீமையாகி பேசுறோம். நல்லது நியாயம் விதிக்கும், தீமை நியாயம் விதிக்கும். நல்ல பேச்சையும் நியாயம் தீர்ப்பார், தீமையா பேசுனதையும் நியாயம் தீர்ப்பார். നമ്മുടെ വാക്കുകളെല്ലാം നല്ല വാക്കാണോ, ഇടയ്ക്കിടയ്ക്ക് தீமை ഉണ്ടോ? நம்ம பேசுற எல்லா பேச்சும் நல்ல பேச்சாவே இருக்குதா, இடையிடையே கொஞ்சம் தீமையான பேச்சும் வருதா? நிறைய தீமை தானே. எப்படி அங்க போய் நிக்க? அப்படியானால் எப்படி அங்க போய் நிற்போம்? மனுஷன் പറയുന്ന ஏது நிஸ்சார வாக்கியம், அங்கே மனிதர்கள் பேசுகிற எந்த ஒரு 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 எளிய வார்த்தைகளையும் நியாயம் விதிக்கும். അങ്ങനെയല്ലേ പറഞ്ഞു വായിച്ചത്? நியாயம் இல்லை, அப்படித்தான். ஏது வாக்கியம் நியாயம் விதிக்கும், எந்த பேச்சையும் நியாயம் தீர்ப்பான். நல்லது தக்கவண்ணம் நல்லது, நல்லதுக்கு தகுந்த நிலைமையில கிடைக்கும், தீயதுக்கு தக்கவண்ணம் അതിന് தக்கவண்ணம். நாம தீமையை பேசியிருந்தா அதுக்கு தகுந்த கிடைக்கும். നിങ്ങളിപ്പോ ഒരിടത്ത് വെച്ച് தீமையாய ஒரு காரியம் പറഞ്ഞു, நீங்க இப்போ ஒரு இடத்துல தீமையான விஷயத்த சொல்றீங்க, அது ഞങ്ങൾ கேட்டோம், அது நாங்க கேட்டோம், നിങ്ങളെ വിളിച്ചു, உங்களை கூப்பிட்டோம், ഞങ്ങൾ ചോദിക്കുന്നു, நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம், இந்த സ്ഥലത്ത് വെച്ച് தீமையாയിട്ടുള്ളത് പറഞ്ഞായിരുന്നോ? ஓ இந்த இடத்துல வச்சு நீங்க தீமையான காரியத்தை பேசுறீங்களா? எப்படி என்ன சொல்லும்? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு எப்படி சொல்லுவீங்க? சொல்லுவா, சொன்னா நல்லது. சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ഞാനങ്ങനെ சொல்லிட்டிല്ല, நான் அப்படி பேசவே இல்லை, அப்படிதானே சொல்லுவான். നമുക്ക് തെളിയിക്കാനൊന്നും പറ്റത്തില്ല, என்றால் அதை நிரூபிக்க முடியாது. പക്ഷെ ദൈവത്തിന് ஆனா தேவன் அதை நிரூபிப்பார். என்னன்னு எப்படி தெரியுமா? இது ரெண்டு எழுதி வைக்கணும், അവിടെ எல்லாவற்றையும் அவர் எழுதி வைக்கிறார். നമ്മൾ വായിക്കുന്ന പുസ്തകങ്ങൾ തുറന്നു, வாசிக்கிறோம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ന്യായവിസ്താരത്തിൽ പുസ്തകങ്ങൾ തുറക്കും, அந்த நியாய தீர்ப்பிலே புஸ்தகங்களை திறப்பார். എത്ര പുസ്തകം തുറക്കുമെന്ന് അറിയാം? எத்தனை புஸ்தகங்கள் திறப்பார் தெரியுமா? புஸ்தகமல்ல, புஸ்தகங்கள். எத்தனை புஸ்தகம் என்று ஒருமையிலே சொல்லாமல் புஸ்தகங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 പുസ്തകങ്ങൾ തുറക്കാൻ, 6 புஸ்தகங்களை திறப்பார். ഞാൻ 2 എണ്ണത്തിന്റെ കാര്യം പറയാം, അങ്ങോട്ട് പോകുമ്പോൾ സമയമുണ്ട്, ബാക്കി ഞാൻ പറഞ്ഞു. இப்ப 2 புஸ்தகத்தை பற்றி சொல்றேன், மீதிய நேரம் இருந்தா சொல்றேன். மலாக்கி 3:16 மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மல்கியா தீர்க்க தரிசனம் 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. എന്നതാണ്? ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இது வேற ஒரு புஸ்தகத்தை காணிச்சிட்டு இதுல இருந்தா அதுல இருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்னொரு புஸ்தகத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு, அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு, நீங்களே சொல்லணும். நீங்க உறங்காம இருக்க முடியாதான் இந்த காரியத்தை எல்லாம் நான் செய்யறேன். உறங்காம இருக்கணும், இல்லைன்னா நான் சீக்கிரமா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப இங்க ஒரு புத்தகம், ഇനി യെശയ്യാവ് 65:6 ഒരു പുസ്തകമുണ്ട്. യെശയ്യാ 65:6 ഇവിടെ ഒരു പുസ്തകം. ആ പുസ്തകത്തിന്റെ പേര് അവിടെ പറഞ്ഞിട്ടില്ല, എന്നാലും നമുക്ക് മനസ്സിലാകും. ஆனா அந்த புத்தகத்தினுடைய பேர் சொல்லல,
ஆனா புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 65:6. இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. ஆ, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். ആ, എഴുതി വെച്ചിരിക്കുന്നു. ഞാൻ இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாய் இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். അപ്പൊ ആദ്യം പറഞ്ഞ പുസ്തകത്തിൽ എന്താ എഴുതിയിരിക്കുന്നത്, ഈ പുസ്തകത്തിൽ എന്താ എഴുതുന്നത്? இப்போ முதலாவது நாம வாசித்த புத்தகத்திலே என்ன எழுதியிருக்கு, நாம இப்போ இங்க ஏசாயாவிலே வாசித்த புத்தகத்திலே என்ன எழுதியிருக்கு சொல்லுங்களேன், கொஞ்சம் படிச்சு பார்த்து. നല്ലത് തീമ, ഇങ്ങനെ രണ്ട് കാര്യങ്ങളാണോ? ഇതിൽ ഏതിലാണ് നല്ലത് എഴുതുന്നത്? இங்க நன்மையானது தீமையானது ரெண்டு விஷயத்தை எழுதுறாரு. இதுல எந்த புத்தகத்துல நல்லதை எழுதுறாரு? ഏത് പുസ്തകത്തില്? ஞாபக പുസ്തകത്തിൽ. മറ്റേ പുസ്തകത്തില്, அப்ப இன்னொரு புத்தகத்தில் இந்த ஏசாயாவிலே படித்த புத்தகத்துல தீமையை எழுதுறாரு. അവിടെ ഞാൻ മറവാതെ പകരം ചെയ്യും എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. அங்கே நான் மறந்து போகாமல் சரிக்கு சரி கட்டுவேன் என்று நாம் சொன்ன காரியம். மௌனமாய் இരിക്കാതെ ചെയ്യും. நான் மௌனமாய் இராமல் சரிக்கு சரி கட்டுவேன், அது ஒரு தவறான விஷயம். அப்ப ഇവിടെ നമ്മൾ പറയുമ്പോൾ തന്നെ அவர் ரெக்கார்ட் ചെയ്യും. இப்போ ஆக இங்கே நாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பதிவு செய்யப்படுகிறது. நாங்க இப்ப இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அங்கே பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்ப இது ரெக்கார்ட் செய்துட்டு நாம இப்ப இங்க சொல்றது இங்க பதிவு செய்யப்படுகிறது. நாளை நம்ம പറയാൻ ഞങ്ങളിതൊന്നും പറഞ്ഞില്ല, நாங்கள் இதெல்லாம் பேசல. அப்போ பிரதர் சொல்லுவாரு, பாருங்க இதோ நீங்க தான் பேசியிருக்கீங்க, எடுத்து காட்டுவார். നമ്മളവിടെ ചെന്ന് ഇല്ലെന്ന് ഇവിടൊക്കെ ഞാൻ പറഞ്ഞില്ലെന്ന് പറയുന്നവർ പറയത്തില്ല, എന്നാലും இங்கே சொல்றது மாதிரி நான்லாம் பேசல அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நல்லது, நல்ல வாக்குகளை அதுக்கு தக்கவண்ணம் நம்ம பிராபிக்கும், தீய வாக்குகளுக்கு தக்கவண்ணம் பிராபிக்கும். அப்போ நல்லது பேசினா அதுக்கு தகுந்தபடி கிடைக்கும், தீமையானதை பேசினா அதுக்கு தகுந்தபடி கிடைக்கும். ആരോട് പറഞ്ഞാലും വളരെ സൂക്ഷിച്ച് സംസാരിക്കണം. யாரிடத்துல பேசினாலும் மிகவும் கவனமாக நாம் பேச வேண்டும். നമ്മുടെ കർത്താവ് സംസാരിക്കുമ്പോൾ, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது വാക്കുകൾ ലാവണ്യ വാക്കുകൾ എന്ന് നമ്മൾ വായിക്കുന്നു. அவர் பேசின வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள் என்று வாசிக்கிறோம். നമ്മളും അങ്ങനെ, நாமளும் அப்படித்தான் பேச. നമ്മുടെ വാക്ക് കൃപയോട് കൂടിയതും ഉപ്പിനാൽ രുചി വരുത്തുന്നതുമായിരിക്കണം. நம்முடைய வார்த்தைகள் கிருபையால் நிறைந்ததும் கிருபை நிறைந்ததும் உப்பினால் சாரமேற்றப்பட்டதுமாயிருக்க வேண்டும். സാധാരണ ഈ ഭർത്താക്കന്മാര് ആരോടാണ് ഏറ്റവും ഒന്നും ആലോചിക്കാതെ എന്തും പറയുന്നത് ആരോടാണ്? சாதாரணமாக கணவர்கள் யாரிடத்துல எதை பற்றியும் யோசிக்காம சிந்திக்காம யார்கிட்ட பேசுவாங்க? சரியா? എന്റെ ഭാര്യ എനിക്ക് എന്തും പറയാം, എന്താ വിചാരം? என்னுடைய மனைவி இடத்துல அவள் பேச முடியும். ഭാര്യമാര് മോശമല്ല, അവരും പറയും. மனைவிகளும் அதுக்கு குறைஞ்சவங்க கிடையாது, அவங்களும் பேசுவாங்க. இது நியாயம் விதிக்குமோ? இது தேவன் நியாய தீர்ப்பு செய்வாரா? அது குழப்பமில்ல, புள்ளியோட ഭാര്യ இல்லையோ, அவளோட என்ன പറഞ്ഞാലും குழப்பமில்ல. அது அந்த நபருடைய மனைவி தானே, அது என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை, மனைவிட்டு தானே பேசி இருக்கிறாரு, அப்படி விட்டுருவாரா? அப்படியெல்லாம் விட்டு விட மாட்டார். யாரிடத்திலே சொன்னாலும் தேவ பிள்ளைகள் அதுவும் நம்முடைய பேச்சிலே, நம்முடைய உரை நடையிலே, நாம் உறவாடுதலிலே ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் பேச வேண்டும். ஆவிக்குரிய மொழிதான் எங்கேயும் எப்பொழுதும் நாம் பேச வேண்டும். யாக்கோபின் ലേഖനം 1:19 വായിക്കുമ്പോൾ, நாம் யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே,
யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். എന്താണ് വായിച്ചത്? அங்க என்ன வாசிக்கிறோம்? കേൾപ്പാൻ വേഗതയും പറവാൻ താമസമുള്ളവരായിരിക്കണം. கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும், ஆனா பேசுவதற்கு தாமதமா இருக்கணும். എല്ലാവരും ശ്രദ്ധിക്കുന്നുണ്ടോ? நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? ക്ഷീണിച്ചോ? நீங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தலையா ஆட்டுறீங்க. ക്ഷീണിക്കല്ലേ? சோர்ந்து போகாது. எல்லாரும் பின்னால இருக்கிறவங்க எல்லாரும் உற்சாகமா இருங்க. എന്താണ് വായിച്ചത്? அங்கே நாம் என்ன வாசித்தோம்? കേൾപ്പാൻ വേഗതയും പറവാൻ താമസമുള്ളവരായിരിക്കണം. அங்கே கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு தாமதமா இருக்கணும். യാക്കോബിന്റെ ലേഖനം 1-ാം അധ്യായത്തിലെ பொறுமை. യാക്കോബിന്റെ ലേഖനം 1-ാം അധ്യായത്തിൽ വചനത്തെ പറ്റിയാ പറഞ്ഞിരിക്കുന്നത്. யாக்கோபு 1வது அதிகாரத்திலே தேவ வசனத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. വചനം കേൾപ്പാൻ വേഗതയും പറവാൻ താമസവും, അതാണ് ആശയം. ஐயோ, வசனத்தை கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும், அதை பேசுவதற்கு பொறுமையா இருக்க வேண்டும். നമുക്ക് കോണ്ടെക്സ്റ്റിൽ നിന്ന് വിട്ട് ജനറൽ ആയിട്ട് അത് ചിന്തിക്കാം. நாம அந்த சந்தர்ப்பத்தை விட்டு பொதுவாக இதை யோசிக்கிறோம். അങ്ങനെ ചിന്തിക്കുമ്പോൾ அப்படி யோசிக்கும் பொழுது അവിടെ നമ്മൾ വായിക്കുന്നത് വേഗത എന്നുള്ളതിന് shift to hear, அங்கே அந்த தீவிரம் என்பதற்கு shift என்ற வார்த்தை இங்கிலீஷில் ஷிஃப்ட் என்ற வார்த்தை SWIFT ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சில கார் கூட இருக்கு, ஷிஃப்ட் கார். அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அது தெரியாது. அதிவேகம். அப்படியானால் மிகுந்த வேகத்தோடு கேட்க வேண்டும். அப்ப தேவ வசனத்தை கேட்பதற்கு அவ்வளவு தீவிரமாக நாம் இருக்க வேண்டும். அங்கே உறங்கிக் கொண்டோ தூங்கிக் கொண்டோ அப்படி அசைந்து கொண்டோ தேவ வசனத்தை கேட்கக்கூடாது. அதை மிகுந்த உற்சாகத்தோடு கேட்க வேண்டும். அதுதான் அங்கே ஷிஃப்ட், கேட்பதற்கான தீவிரம், ஆனா சொல்றதுக்கு பொறுமை. பொதுவா சொல்ல போனா பிறர் பேசுவதை கேட்பதற்கு நாம் வேகமாக இருக்க வேண்டும். സാധാരണയായിട്ട് കുടുംബ ജീവിതത്തിൽ ഭാര്യമാര് പറയുന്നത് എനിക്കൊന്ന് കേൾക്കണ്ട. சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில மனைவிகள் பேசுறதே அவரோடு പറയുന്നത്, கணவனிடத்திலே மனைவிகள் பேசுவதை എനിക്കൊന്നും കേൾക്കണ്ട. அதுவும் சிலர் நான் இதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லைன்னு நினைப்பாங்க. ഇവിടെ എങ്ങനെയാണ് കേരളത്തിലെ കേൾക്കാൻ പറയുന്നത്? இங்க எப்படி தெரியாது, கேரளாவில விஷயத்த சொல்றேன். ഭാര്യ പറയുന്നത് എന്നോടൊന്നും പറയുന്നത്, அங்க மனைவி என்ன சொல்றாங்க, நீங்க ஏன்ட்ட ஒண்ணு பேச வேண்டாம், കേൾക്കാൻ മനസ്സില്ല, கேட்பதற்கு மனம் இல்லை. அது கொஞ்சம் மாற வேண்டும். அதோ கேட்பதற்கு நமக்கு பிரியம் இருக்க வேண்டும். ஆனால் பேசுவதற்கு அதிலே தீவிரம் வேண்டாம். இரண்டு முறை யோசிக்காமல் யாரிடத்திலும் எதையும் சொல்ல வேண்டாம். மனைவியிடத்திலோ, கணவனோடோ, பிள்ளைகளோடோ, சபையிலோ, அங்கே சமுதாயத்திலே நம்ம சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலே இரண்டு முறை நீங்கள் ஆலோசனை செய்யாமல் எதையும் பேச வேண்டாம். ஒரு நல்ல மீன் குழம்பு ஒரு நல்ல மீன் குழம்பு வச்சுட்டாங்க வீட்டுல, உப்பு கூடி போய் கொஞ்சம் உப்பு கூடிருச்சு. இப்ப கணவன் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்லு, என்ன ഉണ്ടാക്കിയാലും ഒന്നിൽ ഉപ്പ് അല്ലെങ്കിൽ എരി അല്ലെങ്കിൽ മുളക്, எதை செய்தாலும் சமைத்தாலும் ஒண்ணு உப்பா இருக்கு இல்லைன்னா உரப்பா இருக்கு. இப்படிதான் சொல்ல நான் நினைக்கிறோம்.
அப்படி சொல்லக்கூடாது. രണ്ടാമത് പറയാൻ ആദ്യം പറയാൻ വരുന്നത് അതാണ്. முதலாவது சொல்ல வர்றது அதுதான். അത് പറയുന്നത്. രണ്ടാമത് പറയുന്നത് ரெண்டாவது என்ன சொல்றோம்? ഇത് വായി വെച്ച് കൂട്ടാൻ കൊള്ളത്തില്ലല്ലോ. ஓ, இது வாயில வைக்க முடியல இல்லையா? അതും പറയും. அப்படியும் சொல்லக்கூடாது. അപ്പൊ രണ്ടാമത് വരുന്നതും പറയുന്നു. அப்ப ரெண்டாவது வர்றதையும் சொல்லக்கூடாது. மூணாவது എന്ത് പറ്റി? என்ன நடந்தது? அந்த புதிய பிராண்ட் உப்ப வாங்கிய அந்த புதிய பிராண்டினுடைய உப்பு வாங்கிட்டியோ? அதுதானே பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல வேண்டும். அப்படிதான் சொல்ல. ആരോട് നമ്മുടെ വാക്കുകൊണ്ട് ആരും വേദനിക്കരുത്. நம்முடைய வார்த்தைகளினாலே ஒருவரையும் நாம் வேதனைப்படுத்த கூடாது. ഈ ലോകത്തിൽ കത്തി കൊണ്ട് കൊന്നിട്ടുള്ളതിൽ അധികം പേര് കൊല്ലപ്പെട്ടിട്ടുള്ളത് വാക്കുകൊണ്ടാണ്. இந்த உலகத்திலே பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்களை விட வார்த்தையினால் கொல்லப்பட்டவர்கள் தான் அதிகம். മനസ്സിലാവുന്നു? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். என்னது? எந்த வாக்கு கொண்டு, என்னுடைய வார்த்தைகளினாலே ஒரு ஒரு நாளுக்கு ஒரு குഞ്ഞു வேதனை போல உண்டாகுன்னு പറയുന്നത്. ஒருவருக்கும் ஒரு சிறு குழந்தைக்கும் கூட வேதனை உண்டாக கூடாது. தெய்வம் சகாயம். கர்த்தர் உதவி செய்வாராக. வாக்குகளை நியாயம் தீர்ப்பார். அப்படியானால் நம்முடைய பேச்சுக்களை நியாயம் தீர்ப்பார். நல்ல வாக்குகள் அதுக்கு தக்கவண்ணம், நல்ல வார்த்தைகளுக்கு அதற்கேற்ற பலன், தீம வாக்குகளுக்கு அது தக்கவண்ணம் நியாயம் விதிக்கும். தீமையான வார்த்தைகளுக்கு அதற்கு ஏற்றபடியாக நியாயம் கிடைக்கும், நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரண்டாவது வெளிப்பாடு 22:12. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. എന്തിനെ ന്യായം വിധിക്കും? இது இரண்டாவது. எதை நியாயம் தீர்ப்பார்? ക്രിയകളെ ന്യായം വിധിക്കും, പ്രവൃത്തികളെ ന്യായം വിധിക്കും. நம்முடைய செயல்களை நியாயம் தீர்ப்பார். പ്രവൃത്തികളും രണ്ടുതരം പ്രവൃത്തികൾ. அங்கே செயல்பாடுகளிலும் செயல்களிலும் கிரியைகளிலும் ரெண்டு நிலைமையில இருக்கு. ഇല്ലേ? ഉണ്ടോ? இருக்குதா இல்லையா? ரெண்டு விதமான கிரியைகள். ஒண்ணு, நீங்க உறங்காம இருங்க, நீங்க சொல்லுங்க. ஒண்ணு நல்ல கிரியைகள், நற்கிரியைகள். ரெண்டு துர்க்கிரியைகள். இரண்டையும் நியாயம் தீர்ப்பு. நற்கிரியைகளுக்கு அதற்கு ஏற்றபடி, துஷ்பிரவர்த்திகளுக்கு அதில் தக்கவண்ணம், துர்க்கிரியைகளுக்கு அதற்கு ஏற்றபடி. എഫേസ്യ ലേഖനം 2-ാം അധ്യായം 10-ാം. எபேசியர் 2:10. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். എന്താ അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? നമ്മളെ എന്തിനാണ് ദൈവം സൃഷ്ടിച്ചതെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. நம்மை ஏன் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார்? இங்கே சிருஷ்டிப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. എങ്ങനെ സൃഷ്ടിച്ചെന്നാ പറഞ്ഞിരിക്കുന്നത്? எப்படி அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க கை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? தேவனுடைய செய்கை, தேவனுடைய கை வேலை. ஆமா, தேவனுடைய கை வேலை. இந்த கை வேலைக்கும் இந்த எந்திரத்துல செய்யற வேலைக்கு என்ன வித்தியாசம்? கை வேலைப்பாடுக்கும் எந்திரத்துல செய்யற வேலைப்பாடுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்த கையினால செய்த அது ஹேண்ட்மேட், அந்த செய்யப்படுறதுதான் மிகவும் விலையேறப்பட்டது. சாதாரண கார்கள் எல்லாம் மிஷின் மேட்,
அதெல்லாம் மிஷினால எந்திரத்தினாலே செய்யப்படுகிறது. പക്ഷേ റോൾസ് റോയ്സ് എന്ന് പറയുന്ന ഒരു കാർ ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கார் parts എല്ലാം handmade ആണ്. ஆனா அதனுடைய அந்த பாகங்கள் எல்லாம் கையினால் செய்யப்படுகிறது. അതിന്റെ ഡ്യൂറബിലിറ്റി അതിന്റെ വില ഒക്കെ എന്ത് വലുതാണെന്ന് അറിയാം. அதனுடைய விலையெல்லாம் ரொம்ப மிகவும் அதிகமா இருக்கும். അപ്പോൾ നമ്മളൊക്കെ handmade ആണ്. அப்படியானால் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய கை வேலையாயிருக்கிறோம். ആരുടെ handmade? தேவனுடைய കൈ വേല. தேவனுடைய கை வேலை. എന്തിനു വേണ്ടി? எதுக்காக? സൽപ്രവർത്തികൾക്ക്, நற்கிரியைகள் செய்யும்படியா. നല്ല സൽക്രിയകൾ അല്ലാതെ ഒരു ദുഷ്പ്രവൃത്തിയും നമ്മുടെ ഭാഗത്ത് വരും. ஆகவே நற்கிரியைகளை தவிர்த்து எந்த ஒரு துர்ச்செயலும் நம்முடைய வாழ்க்கையில வர அனுமதிக்க கூடாது. ദുഷ്പ്രവൃത്തിക്കാരനെ ദൈവം ഛേദിച്ചു കളയുമെന്നാണ് തിരുവെഴുത്ത് വായിക്കുന്നത്. துன்மார்க்கரை தேவன் அழிப்பார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ഇത് വെറുതെ അറിവ് വർദ്ധിക്കാനുള്ള ക്ലാസ് അല്ല. இது சும்மா நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கான ஒரு வகுப்பு அல்ல. തീരുമാനങ്ങൾ എടുക്കാൻ, ജീവിതത്തിൽ മാറ്റം വരുത്താനുള്ള പഠനം. வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுப்பதற்கும் மாற்றங்கள் வருவதற்குமான ஆவிக்குரிய பாடங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டு வருகிறது. രണ്ടെണ്ണം കൂടെ പറഞ്ഞ് ഇന്നത്തെ ക്ലാസ് അവസാനിപ്പിക്കും. ഇടയ്ക്ക് തുടങ്ങി നിർത്തും. சரியான நேரத்துக்கு நிறுத்துவார். ரெண்டு காரியத்தை சொல்லுவோம். ഇപ്പൊ എന്തൊക്കെ പറഞ്ഞു? இப்ப எதையெல்லாம் தேவன் நியாயம் தீர்ப்பார்? 2 காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு வார்த்தைகள், இரண்டாவது கிரியை, அடுத்தது ഞാൻ വാക്യം പറയാം, வசனத்தை சொல்றேன். റോമാലേഖനം 2-ാം അധ്യായം 16-ാം വാക്യം. ரோமர் 2:16. ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இருக்கிறது. என்னது? சீக்கிரம். மனுஷனுடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்ப்பார். அது தமிழ் പറയുമ്പോൾ കറക്റ്റ് ആണോ? ആൻസർ ക്ലിയർ ആണോ? രഹസ്യം அதான் அந்தரங்கம். എന്നൊക്കെ എന്തൊക്കെയാണ് ന്യായം വിധിക്കുന്നത്? இங்க எதையெல்லாம் நியாயம் தீர்ப்பார்? அந்தரங்கங்கள், ரகசியங்கள், அந்த சீக்ரெட். அப்ப எப்படி அந்த ரகசியங்களை நியாயம் தீர்ப்பார்? அது ரகசியம்னா ரகசியம் தானே, அது எப்படி நியாயம் தீர்ப்பார்? தேவனுக்கு சீக்ரெட் ஒன்றும் இல்ல. தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே ஒரு அந்தரங்கமும் இல்லை. நாம ஒருவேளை சொல்றதோ செய்யறதோ ரகசியமா நினைப்போம். மோசைய நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? மோசே ஒருவரை அடிச்சு கொண்டுட்டார் தெரியுமில்லவா? அது ரகசியமாയിട്ട് செய்ததானோ அதோ பரஸ்யமாയിട്ട് செய்ததானோ? அது ரகசியமா செஞ்சாரா அல்லாவிட்டா வெளியே பகிரங்கமா செஞ்சாரா? ரகசியம். എങ്ങനെ ചെയ്തത്? அது எப்படி செய்தார்? രഹസ്യം. രഹസ്യം എന്നുള്ളതിന്റെ തെളിവ് ആ വാക്യത്തിലുണ്ട്. പുറപ്പാട് പുസ്തകം യാത്രാകമം 12-ാം വാക്യം. 1:12. 2:12. யாத்திராகமம் 2:12. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்துக் கொண்டான். எங்கனா கொன்னா? அவன் எப்படி கொன்னாரு? രഹസ്യമായിട്ട് ചെയ്തല്ലേ? ரகசியமா. എങ്ങനെയാ രഹസ്യമാക്കിയത്? അങ്ങോട്ട് அந்த பக்கமாக பார்த்தார். ஆரும் இல்ல. இந்த பக்கம் யாரு? பின்னாடி நோக்கி பார்த்தார். ஆரும் இல்ல. அந்த பக்கம் இந்த பக்கம் நோக்கி பார்த்தார். யாரும் இல்லை. ரகசியம். அந்த பக்கம் நோக்கி. ஆனா அங்க வேலை பார்த்தாரா? നമ്മുടെ രഹസ്യം ഇങ്ങനെ
நாம எல்லாம் ரகசியமாய் செய்யறது இப்படிதான். அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நோக்கும். நாம அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பார்ப்போம். கேமரா இருக்கு, சிசி, அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது மேல. அந்த பக்கம் பார்த்து இருந்தால் மோசம் இது செய்ய விடாது. அந்த பக்கம் மேல பார்த்திருந்தால் மோசை இது ஒருவேளை செய்ய அனுமதி கிடைத்திருக்காது. நாம எல்லாம் அப்படிதான். நாம அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பாக்குறோம். இப்ப என்ன செய்வோம்? അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നോക്കുന്ന കൂട്ടത്തിൽ എങ്ങോട്ടും കൂടെ നോക്കണം. அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குற அந்த கூட்டத்தாரோடு சேர்ந்து நாம எந்த பக்கமும் பார்க்கணும். அப்ப என்ன செய்வோம்? ரகசியம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்வோம். ரகசியம் அல்ல, அது ரகசியமானதல்ல. ரகசியத்தை நியாயம் தீர்ப்பார். ரகசியமும் ரெண்டு நிலத்தில் இருக்கு. என்ன ரகசியம்? நல்ல ரகசியம். நல்ல ரகசியம் இருக்குதா? நல்ல ரகசியம் இருக்குதா? நம்ம நினைக்கிறோம் ரகசியமா இருக்கிறது எல்லாமே அசுத்தமானது என்று நினைக்கிறோம். நல்ல ரகசியம் இருக்குதா? அப்ப எது நல்ல ரகசியம்? நான் பதில் சொல்றேன். நாம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், ஒருவருக்கும் தெரியாமல். அது நல்ல ரகசியம். யாருக்குமே தெரியாத ரகசியமான நிலைமையில நாம் ஜெபிக்கிறோம். யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அது ரகசியம். அது நல்ல ரகசியம். நல்ல ரகசியங்கள் நமக்கு உண்டாகும். இப்படிப்பட்ட நல்ல ரகசியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், இருக்க வேண்டும். அது தீமையாய ரகசியங்கள் தீமையான ரகசியங்கள் ஒன்றுமே வேண்டாம். சரியா? சரிதானே? നിങ്ങൾ എന്നോട് യോജിക്കുന്നുണ്ട്, ഞങ്ങൾ ഇതൊക്കെ പറയുന്നുണ്ട്, ഞങ്ങളോട് യോജിക്കുന്നുണ്ടോ? நாங்கள் இதெல்லாம் சொல்றோம், எங்களோடு நீங்க ஒத்து போறீங்களா? நாங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? ஒரு அணுக்கும் இல்லை, ஒத்துக்கொள்ளுதும் இல்லை, ஒத்துக்கொள்றோம் இல்ல, ஒத்துக்கொள்ளலன்னு இல்ல. அப்படி இருக்க கூடாது. அப்படியா? நாங்க சொல்றதோட அதை நீங்க ஒத்து போகிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். வெரி குட். சந்தோஷம் இல்லை? சந்தோஷம். ഹാർട്ട് സർജറി ചെയ്ത ആളായി 1.5 മണിക്കൂർ നിൽക്കുന്നത്. ഹൃദയ ഓപ്പറേഷൻ ചെയ്ത നിൽക്കുക. கொஞ்சம் கஷ்டമായി നിൽക്കുന്നത്. നിൽക്കുന്നത് കഷ്ടം தான். എന്നാലും കർത്താവിന്റെ ஊழியமானது. இது கர்த்தருடைய ஊழியம். அதனால நிக்கிறாங்க. அது பிரயோஜனமாகணும். அது ஆசீர்வாதம். அவ சந்தோஷம். இனி வேற எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன். 1 கொரிந்தியர் இனி நான் நீண்ட பிரசங்கம் செய்வதில்லை என்பதற்கு அடையாளமாக இந்த வேத புத்தகத்தை மூடிவிட்டேன். 1 கொரிந்தியர் 4:5. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? தீர்ப்பு சொல்லாது. காலத்துக்கு முன்னால நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண என்னது அது சரி, அது என்ன என்னதை நியாயம் விதிக்க, எதை நியாயம் தீர்ப்பான்? யோசனைகளை, அங்கே யோசனைகளை, இதயத்திலே ஆலோசனைகள், நம்முடைய இதயத்திலே வருகிற ஆலோசனைகள். നമ്മൾ ഏറ്റവും രഹസ്യമായി ചെയ്യുന്ന കാര്യം, நாம மிகவும் ரகசியமாக செய்யற விஷயம் இதுதான். இது யாரும் நம்ம அறியவில்லை.
ഞാൻ എന്റെ ഹൃദയത്തിൽ ഇപ്പൊ ചിന്തിക്കുന്നത് എന്റെ അടുത്ത് നിൽക്കുന്ന യേശുരാജ അയ്യ പോലും അറിയത്തില്ല. என்னுடைய இருதயத்துல இப்ப நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சகோதரன் அறியவில்லை, அறிய முடியாது. എന്നാൽ ஆனால் ലൂക്കോസ് 5:22 லூக்கா 5:22 இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து പോതും. യേശു അവരുടെ ചിന്തനകളെ അറിഞ്ഞു. இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்தார். നമ്മുടെ സകല ചിന്തനകളെയും അറിയുന്ന ദൈവം, நம்முடைய சகல யோசனைகளையும் சிந்தனைகளையும் அறிகிற தேவன். നമ്മൾ വിചാരിക്കുന്നത് നമ്മൾ ചിന്തിക്കുന്ന ഒന്നും ആരും അറിയുന്നില്ല. நாம நினைக்கிறோம் நம்ம யோசிக்கிறதை ஒருவருமே அறியவில்லை என்று நினைக்கிறோம். அப்போ இதெல்லாம் அறிய மாத்திரமല്ല, எல்லாம் கையில. நாம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதையெல்லாம் அவ்வப்பொழுது எப்பொழுதெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பொழுதே அந்த க்ஷணத்திலேயே அது எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது, எழுதுகிறார். உங்களுடைய மனதிலே உள்ள யோசனைகளை எல்லாம் இங்கே ஒரு திரையை தொங்கவிட்டு அதிலே வெளிப்படுத்தப்பட்டால் കഴിഞ്ഞ ഒരു വാരത്തില് നിങ്ങളുടെ ഹൃദയത്തിലൂടെ പോയതല്ല ഇവിടെ ഡിസ്പ്ലേ ചെയ്യാൻ തയ്യാറായിട്ടുള്ള എത്ര പേരുണ്ട്? கடந்த வாரம் முழுவதும் நீங்க சிந்தித்த சிந்தனைகளை இங்கே வெளியரங்கமாக திரையிலே காட்டுவதற்கு எத்தனை பேர் நாம் தயாரா இருக்கோம்? ആരും കൈ പൊക്കണ്ട, யாரும் கை தூக்க வேண்டாம், ആരും എഴുതേണ്ട, அது எழுத வேண்டாம். എത്ര പേര് തയ്യാറാകും? எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? ഞാൻ വിചാരിക്കുന്നു ആരും ഈയോ വേണ്ട എന്ന് சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ஒருத்தருமே ஐயோ வேண்டாம் வேண்டாம் காட்ட வேண்டாம். ഇതെല്ലാം അന്ന് ഡിസ്പ്ലേ ചെയ്യും. ஆனால் இது எல்லாவற்றையும் அன்றைக்கு வெளியரங்கமாக்குவார். ഹൃദയത്തിന്റെ ആലോചനകളെ വെളിപ്പെടുത്തും. 1 கொரிந்தியர் 4:5 வாசித்தோம். நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் தேவன் வெளியரங்கமாக்குவார். இனி யோசனைகள் நல்லதும் தீமையும் உண்டோ? அப்ப யோசனையில நல்ல யோசனை தீமையான யோசனை இருக்குதா? ஏதா எத்தனை நல்ல யோசனை, மிக நல்ல யோசனை இருக்குது. வசனம் யோசிக்கிறது, வசனத்தை யோசித்தல். முதலாவது சங்கீதத்திலே வசனம் 2 நேரம் யோசிச்சால் மதி. வசனத்தை 2 வேளை மட்டும், 2 நேரம் மட்டும் யோசிச்சா போதும், யோசித்தால் போதும். எப்போ? எப்பொழுது? 1 சங்கீதம் முதலாவது சங்கீதம். எப்போ? இரவும் பகலும் மட்டும், இரவும் பகலும் மட்டும். മനസ്സിലായോ? புரிஞ்சிருச்சா? ഇനി വേറെ ചിന്തിക്കാൻ എപ്പോഴാ സമയം? சரி, மத்ததை சிந்திக்கிறதுக்கு எப்ப நேரம்? எப்ப நேரம் இருக்கு? இரவும் பகலும் வசனத்தை சிந்திக்கிறோம். இரவும் பகலும் வசனம் யோசிக்கிறாണെങ്കിൽ வேറെ ഒന്നും யோசிக்கത്തില്ല. இரவும் பகலும் வசனம் யோசிக்கത്തില്ല, அப்ப പിന്നെ வேற വല്ലതൊക്കെ யோசிച്ചുകൊണ്ടിരിക്കും. இரவும் பகலும் வசனத்தை யோசிக்காததுனாலதான் நம்ம வேறு வேறு பல சிந்தனைகளை யோசிக்கிறோம். നമ്മുടെ വാക്കുകളെ ന്യായം വിധിക്കും, நம்முடைய வார்த்தைகளை நியாயம் தீர்ப்பார், പ്രവൃത്തികളെ ന്യായം വിധിക്കും, நம்முடைய செயல்களை நியாயம் தீர்ப்பார், രഹസ്യങ്ങളെ ന്യായം വിധിക്കും, நாம் ரகசியமாய் செய்கிறவர்களை நியாயம் தீர்ப்பார், നമ്മുടെ ചിന്തനകൾ, நம்முடைய சிந்தனைகளை நியாயம் தீர்ப்பார். இனியும் இருக்கு, அது நம்ம பிறகு பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி.